நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையின எல்லா உயரும் துளையெடுத்து தேசமைய திருத்தொண்ட தொகுமன் பணித்த திருவாலன் வாசமலர்மண் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீ திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம். எல்லாம் வல்ல பெருமான் அருள்தரும் பன்னார்மொழி அம்மையுடனவர் திருநாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள்தரும் நீல் நெடுங்கண்ணி தாயாருடனவர் அருள்தரும் அண்டமுழுதையார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி உரையாசிரிய சிவக்கணையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியாருடைய ஞானசிரிய பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் மனம் மொழி மைகளாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சுனேஸ்வரர்களே, இன்று கருத்தாட்கொண்ட புராணத்திலே நம்பிகளுடைய திருச்சரிதத்தில் நம்பிகள் திருவாரூர் சென்று பரவினாச்சியாரை கண்ணுற்ற பாங்கினை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கருத்தாட்கொண்ட புராணத்தினுடைய முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னா நமக்கு திருவாரூர் தான். அவருடைய அவதார நோக்கம் நிறைவாகக்கூடிய இடம் திருவாரூர். ஏன்னா அவருடைய அவதார நோக்கம் திருத்தொண்ட தொகை தருவது இல்லைங்களா. மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல்மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் என்று சொல்லி அவருடைய அவதார நோக்கமே திருத்தொண்ட தொகை கொடுப்பதற்கு. அந்த எந்த இடத்துல திருத்தொண்ட தொகை பாடினார் அப்படிங்கிறதுல நம்ம நேர்லேயே போய் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு சாமி கொடுத்துருந்தார் இல்லைங்களா. சென்ற வாரம் அந்த திருத்தொண்ட தொகை பாடிய இடம், அந்த அடியார் கூட்டமெல்லாம் இருந்த தேவாசின் மண்டபம், இதெல்லாம் நமக்கு பார்த்து வழிபாடு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதுபோக பரவினாச்சியாருடைய மாளிகை அங்கும் சென்று இறைவன் 2 முறை தூது சென்றார். எல்லாம் நினைச்சாவே நமக்கு நம்மளுடைய தகுதி என்ன, பெருமான் தூது சென்ற இடத்துக்கு நம்ம நேரில் சென்று வழிபாடு செய்யக்கூடிய பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சது திருவருளால். அதெல்லாம் சென்ற வகுப்பில் நாம் ரொம்ப அங்கே விரிவாக நம்ம சிந்தித்திருக்கிறோம். இருந்தாலும் சரித்திரத்தில் ஒவ்வொரு பாடலாக நாம் சிந்திக்கணும் இல்லை. எத்தனாவது பாட்டு வரைக்கும் பார்த்தோம்? 159 பார்க்கணும். அந்த புராணம் நடக்கிற பொழுது அங்கே போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. அந்த வகையில் நமக்கு சாமியினுடைய திருவருள் கூட்டி வைத்தது. கருத்தாட்கொண்ட புராணம் நிறைவாகிறது ஆரூரில் தான். ஆரூரோட கருத்தாட்கொண்ட புராணம் முடிஞ்சது. அடுத்து சுந்தரருடைய புராணம் எதில் வரும்னா ஏர்வன் கலிக்காம புராணத்தில் வரும். முதல்ல திருமலை சிறப்பில் வந்தது கைலாயத்தில். அதற்கடுத்து தடுத்தாட்கொண்ட புராணம். தடுத்தாட்கொண்ட புராணம் நிறைவாகிறது நமக்கு ஆரூரில், திருவாரூரில். அது நம்ம போயிட்டு வந்தாச்சு அந்த இடம். அடுத்து ஒன்று எப்போ வரும்னா சுந்தரர் புராணம் ரொம்ப நாள் கழிச்சு தான் வரும். ஞான சம்பந்த பெருமான் புராணம் எல்லாம் முடிந்து அதற்கு பிறகு ஏர்வன் கலிக்காம நாயர் புராணத்தில் தான் வரும். அது வரைக்கும் ரொம்ப நாள் ஆகும், பல வருஷங்கள் ஆகும். அதனால் இப்போ போயிட்டு வந்தது ஒரு நிறைவு என்று சொல்லி அடுத்து நமக்கு இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவையார திருவாரூரில் பார்க்குறார். நல்ல கொஸ்டின் நிறைய இருக்கு. பறவையார திருவாரூரில் பார்க்கிறார். பார்த்ததுக்கு பிறகு அவருடைய மனநிலை என்ன, அதே மாதிரி பறவையாருடைய மனநிலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் சென்ற வகுப்பில் நம்ம விரிவாக சிந்தித்தோம் இல்லைங்களா. அதாவது சுந்தரன் பறவைநாச்சியாரை பார்க்கின்ற பொழுது அது பெருமானுடைய ஒரு திருவருளாகவே கருதுறார். இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு பெண்ணை அவர் பார்த்ததே இல்லை இல்லைங்களா. கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்து விற்குவலை பவளமலர் மதிபூத்த விதைக்குடைய அற்புதமோ சிவன் அருளோ அரியன் என்று அதிசயத்தார். அதாவது ஒரு ஓமை சொன்னா கூட அது எவ்வளவு ஒரு அழகா சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லியிருக்கார் சேக்கிழ பெருமான். எந்த ஒரு விரசம் இல்லாம அதுல எந்த ஒரு என்ன சொல்றது, எந்த ஒரு சொல்லும் நம்ம குறை சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப கண்ணியமான ஒரு ஓமை இல்லைங்களா. அதே மாதிரி அதான் தெய்வ புலவர் அப்படிங்கிறது, அதுதான் தெய்வ சேக்கிழார் பெருமான் அப்படிங்கிறது. அதே மாதிரி பரவினாச்சியார் சுந்தரரை பார்க்கின்ற பொழுது மனசில் என்ன நினைச்சாங்க அப்படிங்கிறதை சொல்றாருங்க. முன்னே எதிர்த்தோன்று முருகனோ தன்னேரில் மாறனோ தார்மார்வில் விஞ்சயனோ மின்னேர் செஞ்சடையங்கள் மெய்யரல் பெற்று உடையவனோ என்னே என் மனம் தெரிந்த இவன் யாரோ என்று அதிசயித்தார் என்று சொல்லி அதிலே அம்மாவுடைய மனநிலையும் பதிவு செய்கிறார். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்ததுக்கு பிறகு அவங்களுடைய மனநிலை இப்போ சுந்தரர் மனசுல
யார் இருக்கா? பறவையார் இருக்கிறாங்க. பறவையார் மனசுல சுந்தர் இருக்கிறார். அந்த அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் மாலை நேரம் வருது. அந்த மாலை நேரம் எப்படி இருந்தது அப்படின்னா, சுந்தருடைய மனசையும் எடுத்துக்கிறார் சேக்கிழார் பெருமான். இந்த மாலை பொழுதும் எடுத்துக்கிறார். மாலை பொழுதுன்னா எப்படி மாலை பொழுது? அதாவது சூரியன் மறைஞ்சாச்சு, சந்திரன் வருவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய மாலை பொழுது. இப்போ இந்த நேரம் பாருங்களேன், இப்போ சந்திரன் வர்றதுக்கும் நான் 7 மணி ஒரு 6:30க்கு மேலே ஆகும் இல்லைங்களா? சூரியன் 6 மணிக்கு மறைஞ்சாச்சு. இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய வானம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓமை சொல்றார். அந்த வானத்துக்கு இன்னும் 2 ஓமை சொல்றார். இப்போ சுந்தரனுடைய மனசு ஒரு பக்கம் அப்படி இருக்குது, அதே மாதிரி இந்த வானம் அப்படி இருண்ட ஒரு காட்சியோடு இருக்கிறது. அதுக்கு ஒரு ஓமை என்ன சொல்றார் அப்படின்னா, அதாவது ஒரு தீவினைகளே செய்யக்கூடிய, அந்த தீவினை அதிகமாக செய்யக்கூடியவங்களுடைய நெஞ்சு எப்படி இருண்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றார். வினை எப்படி இருண்டு இருக்கும் அப்படிங்கிறத சொல்றார். அதே மாதிரி இன்னொரு ஓமை சொல்றார். என்னன்னா, அதாவது அந்த விலை மாதர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்கள் ஒருத்தங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருளை எல்லாம் கவர வேண்டும் என்று சொல்லி அவங்களுடைய மனசு அப்படி இருண்டு போய் இருக்குமா, அந்த ஓமை சொல்றார். இது எல்லாத்துக்கு மேல என்ன சொல்றாருன்னா, அதை விட 5 எழுத்தை மறந்து இருக்கிறாங்க பாருங்க, திருவைந்தெழுத்தை, அவங்களுடைய நெஞ்சு இருண்டு போய் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஓமையெல்லாம் சொல்லி கடைசியில அதை சொல்றாருங்க. நம்ம இந்த மாலை பொழுது இது அதான் சொல்ற. இந்த மாதிரி இதே நேரம் தான் பாருங்களேன். பஞ்சின் மெல்லடி பாவையர் உள்ளமும் வஞ்ச மாக்கள்தம் வல்வினையும் அரண் 5 எழுத்து முனரா அறிவிலோர் நெஞ்சமும் என்ன இருண்டது நீண்டவான். பஞ்சின் மெல்லடி பாவையர் உள்ளம்னர், பஞ்சினும் மெல்லிய பாதங்களுடைய பாவை போன்றாரது உள்ளமும், வஞ்சனை செய்யும் மாக்களுடைய வலிய வினையும், அரணுடைய திருவைந்தளத்தை எண்ணாத மடவோர்களது நெஞ்சும் போல நீண்ட பெரிய வானம் இருளடைந்தது. இந்த மாலை நேரத்து வானத்தை சொல்றார். அது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா, திருவைந்தெழுத்து எப்பொழுதும் நம்ம நெஞ்சில் இருக்கணுங்க. திருவைந்தெழுத்தை நெஞ்சில் நம்ம மறந்துட்டோம்னு வச்சுங்களேன், அது மாதிரி தான் இருண்டு போய் இருக்கும். அதான் சொல்றார். இப்போ பாவையர் உள்ள பாவை போன்ற விளை மாதரை அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆமாம், தம் ஆறுயிர் அரங்கை தீண்ட மலர்குழல் மாதர் போல் என குலமகளிர் இயல்பை வேறு வைத்து காட்டியனும் காண்க என்று சொல்லி, அப்படி அவங்களுடைய மனசுக்கு ஒரு உதாரணம். அதே மாதிரி வஞ்ச மாக்கள் தம் வல்வினை, அதாவது வல்வினை மாக்கள் வஞ்சமும் என்று பிரித்து சொல்றார். முன் வினையின் பயனாகி வரும் வஞ்சம் மேன்மேலும் வினையை விளைத்தலால் வஞ்ச மாக்கள் வல்வினை என்று சொல்லி, வினையின் வந்தது வினைக்கு விளைவாயது என்றதும் காண்க. நம்ம வினையின் காரணமாக வந்ததுதான் இப்போ நம்ம செய்யக்கூடிய வினைக்கு விளைவாக இருப்பது. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாமே எப்படின்னா, நம்ம வினை, நம்ம இதுக்கு முன்னாடி செய்து கொண்டு வந்த வினை இருக்குது பாருங்க. அதாவது என்ன சொல்றது, அதுக்கு சஞ்சீத வினை, சஞ்சீத கண்மம் சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அது நமக்கு குருஞான சம்பந்தர் சொல்றாருங்க சிவபோக சாரத்தில். அதாவது சும்மா தனு வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம் எல்லாம் நாம் முன் செய்த வினைக்கு ஈடாய் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற சொல்றாருங்க. எய்தவனை நாடியிரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யார் இதுக்கெல்லாம் இந்த வினையின் காரணமாக பலன்களை யார் கொடுக்க முடியும்னா சாமி தான் கொடுக்க முடியும். ஏன்னா வினை என்று சொல்லுவது சடம் இல்லைங்களா, வினை என்று சொல்லுவது சடம். அந்த வினையே நம்மளை பற்ற முடியாது. ஏன்னா அது சடப்பொருள் பற்றாது. ஆனால் அதை கூட்டு வைக்கிறதுக்கு ஒரு கர்த்தா வேணும். நம்மளே நம்மளுடைய வினையை எடுத்து அனுபவிக்க முடியுமான்னா அதுவும் முடியாது. ஆன்மாக்களுக்கு அந்த மாதிரி அறிவு கிடையாது. இதையெல்லாம் ஒருத்தர் செஞ்சிட்டு இருக்கிறார், அவர் தான் உள்ள இருக்கக்கூடியவர். நம்ம அது வினைக்கு ஏற்றாறு போல நன்மைகளையும் தீமைகளையும் மாறி மாறி கொடுப்பார் நமக்கு. நம்ம எந்த அளவுக்கு தாங்குவோமோ அந்த அளவுக்கு கொடுப்பார். தாங்க முடியாத அளவுக்கு கொடுத்தா நம்மளால தாங்க முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியங்க. அந்த வினைக்கு அதான் சிவபோக சாரம் அதுதான் சொல்லுது. சும்மா தனு வருமோன்னா அந்த உடம்பு சும்மா வருமா, சும்மா தனு வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம் அப்படிங்கிறார். சுகதுக்கம் இன்ப துன்பங்கள் எல்லாம் நாம் செய்த வினைக்கு ஈடாய் என்றால் எய்தவனை நாடியிரு. அப்போ யார் இதுக்கெல்லாம் காரணம்? இந்த வினை பயன்களை கொடுப்பது சிவபெருமான் தான். அவரை தான் நாம் இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அப்படி வஞ்சமாக்கள் தான் வல்வினையும் அப்படின்னாரு. வினையின் வந்தது வினைக்கு விளைவாயது என்றது. வஞ்ச வல்வினை கருப்பரு மனத்தடியார்கள். வேற இன்னொரு புராணத்தில் வருது, வஞ்ச வல்வினை கருப்பரு மனத்தடியார்கள் என்று சொல்லி. எங்க வருது அப்படின்னா அமர்நீதி நாயனார் புராணத்தில் வருதுங்க. வஞ்ச மனத்தரு வஞ்ச வல்வினை கருப்பரு மனத்தடியார்கள். அடியார்கள் அப்படின்னா வினைகள் நீங்கிய அடியவர் பெருமக்கள் என்று சொல்லி அந்த இடத்துல வரும். வஞ்சமுடைமையால் மக்கள் மாக்கள் என பெற்றனர்
ஐயறிவுடைய மிருகங்கள் போன்றார் என்பது குறிப்பு என்று சொல்லி இந்த வினையுடையவங்களை வந்து மாக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. நம்முடைய சும்மா ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்றேன். ராமன் வந்து முடிசூட்டுவதற்கு நாள் அவங்க வந்து ஜோதிடர்கள் அரண்மனை ஜோதிடர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ராமன் முடிசூட்டுவதற்கான நாளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த முடிசூட்டுவதற்கான நாளே ராமன் வந்து காட்டுக்கு போறதுக்கு காரணமா இருந்தது. கைகேயி வந்து அந்த வரத்தை கேட்கிறான், 2 வரம் நீங்க எனக்கு கொடுக்கணும். அந்த 2 அதாவது அந்த தேர் சக்கரம் வந்து கலந்து விடுகின்ற பொழுது கைகேயி தன்னுடைய கையினாலேயே அதை நிறுத்தினான். நீ எப்போ வேணாலும் வரங்கேளு, உனக்கு 2 கொடுக்குறேன்னு சொன்னேன், அவன் வேணுங்கிற போது நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெண்டிங் வச்சிருக்கிறான். அந்த பெண்டிங் வச்சிருந்த வரத்தை வந்து இப்போ கேட்குறான், என்னுடைய மகன் பரதன் நாடாளனும் ராமன் காட்டுக்கு போகணும். 2 வரம் தான். என்னுடைய மகன் ராமன், என்னுடைய மகன் பரதன் நாடாளனும் ராமன் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ற பொழுது அப்போ வந்து கம்பன் சொல்றானா என்ன சொன்னா, கணித மாக்கல் அப்படின்னா. ஏன்னா நாள் குறிச்சவன் அப்படி குறிச்சிருக்கிறான், நாள் குறிச்சவன் அப்படி குறிச்சிருக்கிறான், கணித மாக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்ப மாக்கல் அப்படின்னா அறிவில்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தங்க, வினை வயப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. நமக்கு நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய திருமணத்துக்கெல்லாம் நாள் குறித்து தான் செய்யறாங்க எல்லாமே. அங்க அங்கூரார்ப்பணம் செய்யறதுல, அதாவது முளைப்பாலி இடுவதிலிருந்து எல்லாமே நாள் குறித்து தான் செய்யறாங்க. நாள் குறித்து அந்த காலத்தில் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு சான்றுகள் நிரம்ப இருக்கு. இப்படி மாக்கல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அரணஞ்செழுத்தும் உணரா அறிவோர் அப்படின்னார். அரண்னா ஆன்மாக்களுடைய பாசங்களை அறிப்பவன். அரண் என்னன்னா சிவபெருமான். நம்முடைய பாசங்களை அறித்தலால் அவனுக்கு பேர் அரண்ங்க, காரண பெயர் தான். அறித்தலால் அரண். சங்கரன் ஒரு பெயர் உண்டு சாமிக்கு. சங்கரன் என்னன்னா சுகத்தை செய்பவன் அர்த்தம். ஆன்மாக்களுக்கு சுகத்தை செய்பவன். ஆமா, எப்பொழுதும் சாமி வந்து நல்லதை மட்டும்தான் செய்வாரு, கெட்டது செய்ய மாட்டாரு. ஆமா ஆமா, அது நம்முடைய திருவருட்பயனில் கூட வருது இல்லைங்களா, நன்னினாருக்கு நல்லன். நன்னினாரு அதாவது நலமிலன் நன்னாருக்கு, நன்னினாருக்கு நல்லன். சலமிலன் பேர் சங்கரன் இல்லைங்களா. தன்னை அணுகக்கூடியவர்களுக்கு பெருமான் நல்லதை செய்வாரு, தன்னிடத்துல வராதவங்களுக்கு வந்து பெருமான் வந்து நல்லது செய்ய மாட்டாரு, அப்படின்னா கெட்டதும் செய்ய மாட்டார். அது எப்படி ஒருத்தருக்கு நல்லது செய்யறது இன்னொருத்தருக்கு செய்யாம இருக்கிறதுனால அவர் ஏதாவது குற்றம் உடையவரான்னா அப்படி அல்ல அப்படின்னு சொல்லி திருவருட்பயன் சொல்லுது நமக்கு. நலமிலன் நன்னாருக்கு, நன்னினாருக்கு நல்லன், சலமிலன் பேர் சங்கரன். சங்கரன்னா சுகத்தை செய்பவன். அது எப்படி அப்படின்னா, அதுக்கு நம்முடைய சென்னிப்பையா ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறார். ஒரு தண்ணீர் பந்தல் இருக்குது, ஒருத்தனுக்கு தாகமா இருக்குது, அவன் போய் தண்ணீர் பந்தல்ல போய் குடிச்சு தாகத்தை தீர்த்துக்கலாம். போகாது இருக்கிறது அவனுடைய குற்றமே ஒழிய தண்ணீர் பந்தலுடைய குற்றம் இல்லை. இப்போ நம்முடைய குற்றங்களை எல்லாம் சொல்லி தீர்த்து கொள்வதற்கு அண்டமுழுவடையார் இருக்கிறார். வராத ஒருத்தன் போறான்னா அது அவனுடைய குற்றம் தானே ஒழிய சாமியினுடைய குற்றம் இல்லை. நம்மளுடைய குற்றத்தை நாம் என்ன செஞ்சுக்கணும், பெருமான்கிட்ட வந்து சொல்லி நாம தீர்த்துக்கணுமா ஒழிய சாமி வந்து என்னுடைய குற்றத்தை நீக்கவே இல்லைன்னு வீட்டில் இருந்துட்டு நம்ம கதறிட்டு உட்காந்துருக்கல ஒன்றும் பயன் இல்லை. அது மாதிரி ஐயா வந்து அந்த குறளுக்கு பொருள் எழுதுற பொழுது இப்படி எழுதியிருக்கிறார். அதே மாதிரி ஒருத்தன் பசியோட போறான், பக்கத்தில் அன்னதான பந்தல் அன்னதானம் நடக்குது, இவன் போய் சாப்பிட்டு இவனுடைய பசியை தீர்த்துக்கணுமோ ஒழிய அது இவனை தேடி வராது. அதனால பெருமான் வந்து எல்லாத்துக்கும் நல்லது செய்வார். சரி, கோயிலுக்கே ஒருத்தன் வர்றதில்லை, அவனுக்கு என்ன செய்வார்னா பல பிறப்புகளை கொடுப்பார். பல பிறப்புகளை கொடுத்து பக்குவம் அடைந்ததுக்கு பிறகு சாமி வந்து பிறப்பு நீக்குவார். அடியார்களுக்கு அவர் உடனே பிறப்பு நீக்குவார். இதுதான் அவர் செய்யக்கூடியதை ஒழிய மற்றபடி தீயதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டார். அது ஆன்மாக்களுடைய பாசங்களை அறிப்பவன். அஞ்செழுத்தும் உணரா அறிவிலோர்னார். ஆமா, அஞ்செழுத்தை உணர பெறாத மடவோர் அப்படின்னு சொல்லி சொல்றார். மண்ணும் அஞ்செழுத்தாகிய மந்திரம் தன்னில் ஒன்று வல்லாரை சாரலே என்று சொல்லி யமன் தூதருக்கு அப்பர் பெருமான் இட்ட ஆணையம் கிடையாது. அஞ்செழுத்த சொல்றவங்க கிட்ட வந்து யமன் போகக்கூடாது என்று சொல்லி நம்முடைய அப்பர் சாமிகள் ஆணையிட்டு இருக்கிறார். ஒரு பதிகத்துல ஆணையிட்டு இருக்கிறார். ஆமா, அதான் அப்படி உணரா அறிவிலோர் என்று இத்திருவைந்தெழுத்துக்கள் ஒவ்வொன்றிற்கும் பொருளும் உள்ளீடும் நிற்கும் முறை ஓதுமுறை முதலியும் உண்டு என்று சொல்லி சொல்றாரு. திருவைந்தெழுத்துக்கு எல்லாமே ஒவ்வொன்றிலையும் அதே வந்து நம்முடைய திருமந்திரத்துல எல்லா திருவைந்தெழுத்தை பற்றியும் இருக்குதுங்க. அதில் கடைசியாக சி அப்படிங்கிறதுலையும் அஞ்செழு, அதுக்கு பேர் நாயோட்டு மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் பொருள் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நாயோட்டு மந்திரம் என்று
இதை பற்றி அதிகமாக வேணும்னா சைவ ஆச்சாரியர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். திருமூலதேவர் மூவர் முதலிகள் கருணையினால் பஞ்சாக்கர பதயங்கள் அறிஞர் மணிவாசக பெருமானார் நமச்சிவாய வாழ்க என்று சொல்லி ஆரம்பிக்கிறதே அஞ்சலத்தில் ஆரம்பிக்கிறார். அவர் உபதேச மந்திரத்தையும் சொல்றார் நமக்கு. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் என்று சொல்லி சொல்றார். இப்படி உணரா நெஞ்சம் அப்படின்னா அகவிளக்காக இருள் கெடுப்பது ஐந்தெழுத்தாதல் அது ஏற்ற பெறாத நெஞ்சு இருண்டிருக்கும் என்பது. அதாவது நம்ம மனசாய் பதியத்தில் சொல்றாரு இல்லைங்களா, என்ன சொல்றாருங்க அப்பர் சாமி சொல்றாரு பாருங்க. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதியுள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே அப்படின்னு. நல்ல அகவிளக்குனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விளக்கு. நல்லக விளக்கது நமச்சிவாயவே அப்படின்னு சொல்றாருங்க. அப்படின்னா அந்த உணரா நெஞ்சு அகவிளக்காகி இருள் கெடுப்பது ஐந்தெழுத்தாதலின் அது ஏற்ற பெறாத நெஞ்சு இருண்டு இருக்கும். அஞ்செழுத்து சொல்லாத நெஞ்சு எப்படி இருக்குன்னா இருண்டு இருக்கும். ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கின் மாதிரத்தினும் மற்ற மந்திர விதி வருமே அப்படின்னார். மதுரையம்பதியில சொல்றார். மதுரையம்பதியில சமணர்கள், அதாவது சைவர்கள் தங்கியிருந்த மடத்துக்கு சமணர்கள் தீ வச்சாங்க. அந்த தீ அங்க மூழல. ஏன் மூழல அப்படின்னா அஞ்செழுத்த சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால மூழல அப்படின்னு சொல்றாரு. அப்ப அஞ்செழுத்து தான் நமக்கு மந்திரம் அப்படின்னா அஞ்செழுத்து தாங்க. இருண்டது நீண்டவான் அப்படின்னு தேரோன் கடல் புக மாலை வந்தது காலம் செல்ல நீண்டவான் இருண்டது என்று சொல்லி சிலர் பின்னொரு 4 திருப்பாசங்களில் அதன் மேல் நிலா முளைத்தலும் அதன் செயலும் தன்மையும் ஆரூரர் நிலையும் கூறுகின்றார். அதன் மேல் 4 திருப்பாசங்களில் காமனையும் அவனது படைகளாக கருதப்பெறும் மதி கடல் தென்றல் இவைகளையும் நோக்கி நம்பிகள் கூறும் கைக்கிளை கூற்றுக்களாக அகப்பொருள் நிகழ்ச்சியாக இதுல அகப்பொருள் நிகழ்ச்சியாகவும் சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி பெரிய புராணமாகிய பெருங்காவியத்திற்கு நம்பிகள் தலைவராகவும் பறவையாரும் சங்கிலியாரும் தலைவியர்களாகவும் உள்ளார்கள். அதுதான் அதாவது இதை வச்சு தான் நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகள் தான் புராணத்தினுடைய நாயகன் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு புராணம் அப்படின்னா நாயகன் வேணும், நாயகி வேணும். நாயகன் யாரு? சுந்தரர். நாயகி யாருன்னா பறவையாரும் சங்கிலியாரும் தான் நாயகியர் என்று சொல்லி அதை ஒரு சில புலவர்கள் மறுக்கிறாங்க. அப்படி மறுக்கிறதுக்கு ஒன்றும் இது இல்லை. ஏன்னா சிவக்குணைய உரையில் என்ன சொல்றாருன்னா நாயகன் சுந்தரர் அப்படிங்கிறது எந்த மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்றாருங்க. அது சேக்கிழார் பெருமானது புராணத்துக்கு நம்பிகள் தலைவராகவும் அதே மாதிரி பறவையார் சங்கிலியார் தலைவியாக. அப்படி உமாவதி சிவாச்சாரியர் பெருமான் அறிவித்தபடி சிந்தாமணியின் சிற்றின்ப சுவையிலை சிக்குண்ட அனபாயருக்கு அடியார் சரிதங்களின் பெருமை எடுத்து கூறியவன் அவர் விருப்பின்படி புராணம் பாடிய ஆசிரியர் தாமே அகப்பொருள் சுவைகளை இதில் விரவ வைத்தது என்ன எனின், அதாவது பெருங்காவிய அங்கங்களால் இலக்கணம் பற்றி தலைவன் தலைவியரிடத்து நிகழ்ச்சிகளை ஓரோரு இடத்துக்கு குறித்ததை என்று மற்றில்லை என்று சொல்லி, அதாவது ஏற்கனவே அனபாய சக்கரவர்த்தி சீவக சிந்தாமணி படிச்சுட்டு இருக்கிறாரு. அப்படி சீவக சிந்தாமணி படிச்சுட்டு இருக்கக்கூடிய அனபாய சக்கரவர்த்தியிட்ட போய் சேக்கிழார் பெருமான் அமைச்சர் அவர் போய் சொல்றாரு, இந்த நூல் சிற்றின்ப சுவையை கொடுக்கக்கூடியது, இதனால இம்மை பயன் மறுமை பயன் கிடையாது, நீங்க இது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அப்படி சொல்ற பொழுது அரசர் என்ன சொல்றாருன்னா, அப்ப இம்மை மறுமை பயன் தரக்கூடிய நூல் என்ன நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதுதான் சேக்கிழார் பெருமான் சொல்றாருங்க, திருவாரூர்ல ஆரூர் பெருமான் அடியெடுத்து கொடுக்க திருத்தொண்ட தொகை பாடினார், அது ஒரு நூல். இன்னொன்று நம்பியாண்டார் நம்பிகள் அங்கு திருநாரையூர்ல நம்பியாண்டார் நம்பிகளுக்கு பொல்லாப்பிள்ளையார் அடியெடுத்து கொடுக்க அவர் பாடியது திருத்தொண்டர் திரு அந்தாதி. அப்ப பெரிய புராணம் கிடையாது. இந்த 2 நூல் தான் அடியார்களை பற்றியது. இந்த 2 நூல் தான் இம்மை மறுமை பயன்களை கொடுக்கக்கூடியது. அந்த அடியார்கள் 63 நாயன்மார்கள் 9 தொகையடியார்கள் தான் அவர் குறிக்கோளோடு வாழ்ந்தவர்கள். அவங்களுடைய வரலாறு தான் நமக்கு இம்மை மறுமை பயனை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அப்படி அவர் சொல்லுகின்ற பொழுதுதான், அப்போ அப்படின்னா நீங்க அதையவே சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். அதையவே சொல்லுங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதுதான் கூத்தப்பெருமானிடத்தில் சென்று அவர் வணங்கி நிற்கின்ற பொழுது உலகலாம் என்று சொல்லி பெருமான் அடியெடுத்து கொடுக்கிறார். இதெல்லாம் நமக்கு அந்த புராண வரலாற்றில் உமாவதி சிவாச்சாரியர் எழுதியிருக்கிறார். இப்படி அதாவது அப்படி இருக்கிற பொழுது இதுல இப்படி இந்த இன்பத்தை சொல்ற மாதிரி இந்த காதல் இதெல்லாம் சொல்லலாமா அப்படின்னா
அதுக்கு ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, சிவமே மணக்கும் செய்யலெல்லாம் என்று பின்னால் புலவர் பாராட்டியமைக்கு இங்கு குறித்த அகப்பொருள் சுவை பாட்டுகள் சிறந்த உதாரணங்களாதலும் கவனிக்க என்று சொல்லி, இந்த அகப்பொருள் சுவையெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஒரு புராணம்னா இதெல்லாம் இருக்கணும். இயற்கை வளம் இருக்கணும், போரை பற்றி இருக்கணும், அப்புறம் காதல், இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும். இதெல்லாமே இருக்கக்கூடியது பெரிய புராணம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல மட்டும் இது மாதிரி வருது என்று சொல்லி சொல்றாங்க. இப்போ மாலை நேரம் வந்துருச்சு. அந்த இந்த மாலை நேரம் முடிஞ்சு கொஞ்ச நேரத்தில் நிலவு உதிக்குதுங்க. அப்படி நிலவு உதிக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்றாருங்க. அந்த நிலவு பார்த்து சுந்தரரை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குதான். இந்த மாதிரி சுந்தரரே வந்து இந்த மாதிரி பெண்களுடைய அந்த பார்வையில பட்டு மயங்குனா வேற யாரு தான் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த நிலவு பார்த்து அவருடைய நிலைமையை பார்த்து சிரிச்ச மாதிரி இருந்தது, நிலவு உதித்தது அப்படின்னு சொல்லி இதுல சொல்றாருங்க. மறுவில் சிந்தை வன்தொண்டர் வருந்தினால் இரு மருங்குளார்க்கு யார் பிழைப்பார் என்று நறுமலர் கங்குள் நங்கை முன் கொண்ட புன்முறுவல் என்ன முகிழ்த்தது வெண்ணிலா. அப்படி ஒரு புன்முறுவல் செய்தது போல இருந்தது, நிலவு உதித்தது என்று சொல்லி சொல்றாருங்க. மறுவில் சிந்தை வன்தொண்டர் வருந்தினால், குற்றமற்ற சிந்தையுடையாராகிய வன்தொண்டரும் இவ்வாறு வருத்தம் உருவாரானால் இற்று விடுமோ என்று கூறும் தன்மையை தாய் துவள்கின்ற சிற்றிடையுடைய பெண்களுக்கு தப்பி யாவர் பிழைக்க வல்லவர் குலார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது இருமருங்குலாருக்கு யார் பிழைப்பார் என்று அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அப்படி யார் பிழைக்க வல்லவர் உலர் என்ற கருத்துடன் வாசனையுடைய பூக்களை அணிந்த இரவு என்னும் பெண் முன்னே கொண்டதாகிய புன்சிரிப்பு தானோ இது என்று காணும்படி வெள்ளிய இளம் சந்திரன் ஒளி வீசிற்று. அப்படி சந்திரன் உதிக்கிறது எப்படி இருக்குதுன்னா, சுந்தரரை பார்த்து நிலவு சிரிக்கிற மாதிரி இருக்குது என்று சொல்லி சொல்றார். முகிழ்த்தது இரவியொளி போமளவும் விளங்காதிருந்த சந்திரன் அவ்வொளி போய் மாலை வந்து இருண்டதும் இரவில் முன்பகுதியிலே ஒளி வீசி விளக்கிற்று என்று சொல்லி, முகிழ்த்தல்னா அலர்தல் அப்படின்னு சொல்லி, ஒரு மலர் விரிகிற மாதிரி நிலவு வந்து அப்படி விரிந்தது என்று சொல்லி சொல்றார். நீட்டின் பேரொளி போன்றது நீள் நிலா அப்படின்னு சொல்லி சொல்றார். நிலவொளிக்கு வந்து என்ன சொல்றாங்க, திருநீற்று ஒளிய சொல்லுவாங்க. முன்கொண்ட முன்பகுதியிலே தோற்றமுறுதலால் முன்கொண்ட முறுவல் என்று சொல்லி, இவ்வாறு பிறரை எல்லும் நங்கையர் ஒருவருமாய் மறைந்து சிரிப்பது போலன்றி வெளிப்பட முன்னே முறுவல் பூத்தனர் என்பதும் ஒரு குறிப்பு என்று சொல்லி சொல்லாருங்க. ஆயின் அது முழு சிரிப்பாய் நிகழின் பெரியார்கள் அவச்சாரப்படுவோம் என்று அஞ்சினல் போல கொண்ட புன்முறுவல் என்று சொல்லி சொல்றார். பெரியவங்களை பார்த்து அப்படி அவங்க மனசு நோகிற மாதிரி சிரிக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்றாரு. புன்முறுவல் மாதிரி செஞ்சு சிரிக்கலாம், ஆனால் பெரிய சிரிப்பா சிரிக்கக்கூடாது என்று சொல்லி சொல்றார். வன்தொண்டர் இறைவன் விரும்பி வழிய ஆட்கொள்ளும் பெருமை பெற்ற இவரே அவ்வாறு வருந்துவாரானால் அப்படின்னு சொல்லி, இவரே வருந்துவார்னா யாரால தப்பிக்க முடியும் என்று சொல்லி ஒரு கருத்துல சொல்றாருங்க. இரவிலே முற்பகுதியில் நிலா முகிழ்த்தல் இவ்வுட்கருத்துடன் கொண்ட புன்முறுவல் போன்றிருந்தது என தற்குறிப்பேற்ற அணி என்று சொல்லி, மறுவில்னா உலகத்தில் இவ்வாறு வருந்தும் பிறருடன் ஒருங்கே வைத்து என்ன தகாது என்பார் மறுவில் சிந்தை என்று சொல்லி சொல்றாருங்க. இருமருங்குல் இடை சிறுத்த இடை போன்று அந்த பெண்கள் என்று சொல்லி சொல்றாரு. நறுமலர் கங்குள் நங்கையாயின் மலர் சூடுமோ என்பாரை நோக்கி நிறைய மலர் பலவும் சூடுவன என்று சொல்லி, மாலையிலே மலர்கள் அலர்வன என்னும் இயல்பு குறித்து ஒரு சில மலர்கள் வந்து மாலை நேரத்தில் அலரக்கூடிய மலர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. அது மாதிரி வந்து மாலையில் அலரக்கூடிய மலர் போல அந்த நிலவு முகிழ்த்தது என்று சொல்லி சொல்றார். அறந்தை செய்வார்க்கு அழுங்கித்தம் ஆறுயர் அரங்கை தீண்ட மலர்குளமாதர் போல் பரந்த வெம்பகள் கொள்கை பனிமதி கரங்கள் தீண்ட அலர்ந்த கையிரவம் ஆம்பல் மலர்கள் எல்லாம் அந்த இரவு நேரத்தில் பூர்க்கக்கூடியதாக தான் சொல்றாருங்க. அறந்தை செய்வார்களை துன்பம் செய்யும் புல்லார்க்கு வருந்தி தமது உயிர்காதலர் தம்மை தொட்டபோது மலர்ச்சி அடையும் குலநலம் படைத்த பெண்கள் போல எங்கும் பறந்து வெம்மை செய்யும் சூரியன் கதிர் கைகள் படும் போது மலராது வாடி குவிந்த சந்திரனுடைய கதிர் கைகள் தீண்டிய போது ஆம்பல்கள் மலர்ந்தன. ஆம்பல் மலர் அப்படிங்கிறது சூரிய வெளிச்சத்தில் மலராது, அது வந்து நிலவொளியில் மலரக்கூடியது. அது இரவு நேரத்தில் மலரக்கூடிய மலர் ஆம்பல் என்று சொல்லி, இந்த ஆம்பல் மலர் வந்து மலர்ந்தது என்று சொல்லி சொல்றார்கள். தோற்றும் மண்ணுயிர்கட்கெல்லாம் தூய்மையே சாற்றும் இன்பமும் தன்மையும் தந்து போய் ஆற்ற அண்டமெல்லாம் பறந்து அண்ணல் வெண்ணீற்றின் பேரொளி போன்றது நீ நிலாம் திருநீற்று ஒளி போல அப்படி நில ஒளி இருக்கு. நல்ல
பௌர்ணமி காலத்து நிலவு எப்படி இருக்குன்னா திருநீற்று ஒளி போல இருக்கு. அது நிலவின் கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும் 2வது சந்திப்பு எங்கே சந்திக்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய புகழூருக்கும் திருவாரூருக்கு இடையில சந்திக்கிறாங்க. இந்த பக்கமும் ஒரு பெரிய திருநீற்று கூட்டம் வருது, அந்த பக்கம் இருந்து ஒரு பெரிய திருநீற்று கூட்டம் வருது. 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னா, 2 நிலவின் கடல்கள் ஒன்றாகி அணைந்தன போல் இசைந்தன்றே அப்படின்னாரு. 2 நிலவின் கடல்னா 2 பார்க்கடல். அது எப்படி நிலவு போன்ற அந்த ஒளியுடைய பார்க்கடல். ஏன்னா எல்லாரும் திருநீர் பூசிருக்காங்க. அப்படி அந்த திருநீர் பூசிருக்கக்கூடிய கூட்டத்தை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா 2 பார்க்கடல் போல இருக்குதான். அதை 2 நிலவின் கடல்கள் ஒன்றாகி அணைந்தன போல் இசைந்தன்றேன் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமானுடைய திருக்கூட்டமும் நாவுக்கரசு பெருமானுடைய திருக்கூட்டமும் அப்படி சந்திச்சுக்கிறாங்க. அது 2வது சந்திப்புல வரக்கூடியது. அது மாதிரி இந்த நீற்று ஒளி போன்றது அப்படின்னு சொல்றார். இந்த உலகில் பிறக்குமாறு இறைவன் காட்டும் உயிர்களுக்கெல்லாம் தோற்றும் மண்ணுகளுக்கெல்லாம் தூய்மையே சாற்றும் இன்பமும் தன்மையும் தந்து போய் ஆற்ற அண்டமெல்லாம் பறந்து அண்ணல் வெண்ணீற்றின் பேரொளி போன்றது நேனிலா என்று சொல்லி, இந்த உலகில் பிறக்குமாறு இறைவன் காட்டும் உயிர்களுக்கெல்லாம் தூய்மையையும் பலராலும் எடுத்து சொல்லப்பெறும் இன்பத்தையும் குளிர்ச்சியையும் கொடுத்து செல்வதே அன்றே பிற எல்லா அண்டங்களிலும் சென்று பரவி நிலவுகின்ற பெருமையுடைய இறைவனது திருநீற்றனது வெள்ளிய பெரிய ஒளி போன்று நீண்ட ஒளிவிடும் நிலவு விளங்கலாயிற்று என்று சொல்லி, அந்த திருநீற்று ஒளிக்கு என்ன சொல்ல, நிலவனுடைய ஒளிய திருநீற்று ஒலிக்கு ஓமை சொல்றார். ஞானசம்பந்த பெருமானுக்கு சாமி முத்துப்பல்லக்கு கொடுக்கிறார். நெல்வாயில் அறத்துறையில, திருநெல்வாயில் அறத்துறையில முத்துப்பல்லக்கு கொடுக்கிறார். அப்பதான் அவர் குழந்தை கொஞ்சம் பெருசாயிடுச்சு. அதுக்கு மேல சிவபாத கிருதியர் எப்பொழுதும் தோல் மேல தூக்கி கொண்டு வருவார். தோல் மேல 2 பக்கம் குழந்தை காலை போட்டுக்கும். அப்பா அப்படி தூக்கி கொண்டு வருவார், இறக்கி விடுவார், உள்ள போய் சாமியை வணங்கி பாடுவார். இதுதான் அவருடைய யாத்திரை. அந்த நெல்வாயில் அறத்துறை வருகின்ற பொழுது கொஞ்சம் அவருக்கு வயசு கூடிருச்சு. இவருக்கு ரொம்ப வயசு ஆயிருச்சு. யாருக்கு? சிவபாதுகிறது இருக்கு. குழந்தைய சுமக்க முடியல, கொஞ்சம் இறக்கி விடுறார். அப்படி இறக்கி விட்ட உடனே கொஞ்சம் தூரம் குழந்தை நடந்து வருதுங்க. சும்மா கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்தது. அப்படி நடந்து வந்த உடனே மதிய நேரம். அந்த மதிய நேரத்தில் அந்த சூரியனுடைய அந்த வெப்பம் அப்படியே அந்த குழந்தையினுடைய காலி. ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடி எப்படின்னா தாமரை மலர் போன்ற திருவடி. அந்த லேசான சூரிய ஒளிக்கு அது தாங்கலை. ஆமாம், அப்படியே பைய தாமரைகள் பாத தாமரைகள் நொந்தன பைய அப்படி பையன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மதுரையில் பைய அப்படின்னா மெதுவான அர்த்தங்க. நம்ம பாத தாமரைகள் நொந்தன பைய அப்படிம்பார். அப்படி அந்த தாமரை நோகுதுன்னு சொல்லி வெய்ய கதிரவன் சென்று வீழ்ந்தனன் வீழ்கடல் அப்படின்னார். கதிரவன் பார்த்தானா, ஐயோ ஞானசம்பந்த பெருமானுடைய குழந்தையினுடைய திருவடி நோகும், அதனால சீக்கிரமா போய் மலையில தாழ்ந்துடலான்னு சூரியன் போய் வேகமா மலையில விழுந்துட்டானா. பார்த்தாரா, சாமி பார்த்தாரு. என்ன செஞ்சாருன்னா, திருநெல்வாயில் அறத்துறை சிவாச்சாரியார்கள் கனவுல போய் ஞானசம்பந்த பெருமானுக்கு முத்துப்பல்லக்கு நீங்க கொடுக்கணும் என்று சொல்லி சாமி சொல்ல, அந்த சிவாச்சாரியர் பெருமக்கள் எல்லாரும் அங்கிருந்து மாரன்பாடியிலிருந்து முத்துப்பல்லக்கை கொண்டு போய் நெல்வாயில் மாரன்பாடி எல்லாம் அங்கே இருக்கு. அந்த ஒரு யாத்திரை போனால் அந்த நிவாநதி கரைன்னு பேர் இருக்கு. அதாவது விருதாச்சலத்திலிருந்து ஜெயங்கொண்டம், எருக்கத்தம்புலியூர் இப்படி போனால் மாரன்பாடி எல்லாம் இருக்கு. மாரன்பாடி, அப்புறம் தூங்கானை மாடம், இதெல்லாம் ஒரு ஒரு இதில் வரும். அப்படி நெல்வாயில் அறத்துறையில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்படி வச்சு ஞானசம்பந்த பெருமான் அதில் போய் ஏற போறார். அப்படி ஏற போகின்ற பொழுது அந்த முத்துப்பல்லக்கு அப்படி எப்படி இருக்குது அப்படின்னா வெண்முத்துக்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. அது ஞானசம்பந்த பெருமானுடைய கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா திருநீற்று ஒளி போல தெரிஞ்சுதான். முத்து எப்படி தெரிஞ்சது? திருநீற்று ஒளி போல. அந்த சோதி முத்தின் சிவிகை சூழ்ந்து வந்து பார் மீது தாழ்ந்து வெண்ணீற்றொளி போற்றி நின்று ஆதியார் அருள் ஆதலின் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகலாம் அப்படின்னு பாருங்க. அப்படின்னா அந்த முத்துப்பல்லகை பார்த்தவுடனே ஞானசம்பந்த பெருமான் என்ன நினைச்சாருன்னா பெருமானுடைய திருவருள் அப்படின்னு நினைச்சாராம். பெருமானுடைய திருவருள் நம்ம எப்படி ஏற முடியுமா? அப்படி வளமா வந்தாராம். அஞ்செழுத்த சொன்னாராம். அஞ்செழுத்த சொல்லி அந்த முத்துப்பல்லக்கு மேல போய் அப்படி ஏறி அமர்ந்தாராம். அப்படி ஞானசம்பந்த பெருமான் அன்று முதலாக அவர் முத்துப்பல்லக்கிலேயே தான் போனார். கீழே இறங்கவே இல்லை. கீழே இறங்கக்கூடாது, ஏன்னா சாமியினுடைய ஆணை. ஒரே ஒரு இடத்துல அவர் இறங்கி நடந்து வரன்னு சொல்றாரு. யாரு? நம்முடைய திருப்புகலூர்ல இருந்து கூட
அப்பர் சாமிகள் வர்றார். அப்பர் சாமிகள் வர்றதுனால அவர் என்ன சொன்னார்னா, நானும் உங்களோட நடந்து வரேன் அப்படின்னாரு. அதுக்கு அப்பர் சாமி சொன்னார், நீங்கள் பல்லக்கில் வரணுங்கிறது பெருமானுடைய விருப்பம், நீங்கள் நடந்து வரக்கூடாது, நீங்கள் பல்லக்கில் தான் வரணும், நான் நடந்து தான் வரணும், அதனால் நீங்கள் பல்லக்கில் வாங்க, நான் நடந்து வரேன்னு சொல்லி அவர் பல்லக்கில் வரார். ஞானசம்பந்த பெருமான் அவரை அடியார்கள் எல்லாம் அப்படி தூக்கி கொண்டு வராங்க. இவர் நடந்து வரார். ஆனால் ஒரு ஒப்பந்தம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எந்த ஊருக்கு போனாலும் ஞானசம்பந்தர் வர வரைக்கும் பல்லக்கு அப்படியே நிற்கும், இந்த நாவுக்கரசு பெருமான் வர வரைக்கும் பல்லக்கு நிற்கும். நாவுக்கரசு பெருமான் வந்த பின்னாடி தான் பல்லக்கு போகும். பவானி வராங்கன்னு வச்சுங்களேன், நனாவுனுடைய எல்லையில் நின்றுக்குவார் ஞானசம்பந்த பெருமான். நனாவுனுடைய எல்லையில் நின்றுட்டாருன்னா அடுத்த நாவுக்கரசு பெருமான் வந்ததுக்கு பிறகு வயசானவர் நடந்து வருவார், மெதுவாக தானே வருவார். அப்படி வந்ததுக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து போகும். இதுதான் அவங்களுடைய யாத்திரை. அன்று முதலாக திருநெல்வேலி அறத்துறையில் அந்த பல்லக்கில் தான் போனார். அந்த பல்லக்கு இருந்தது எப்படி இருந்ததுன்னா, அப்படியே அந்த ஒரு திருநீற்று ஒளி போல் இருந்தது என்று சொல்வார். அதை இங்கே கொடுத்துருக்கிறார். நிலா தூய்மையே சாற்றும் இன்பமும் தன்மையும் தந்து போய் என்று சொல்றார். திருஞான சம்பந்த பெருந்தகையார் நெல்வாயில் அறத்துறையில் முத்து சிவிகை பெற்ற போது அதன் ஒளி வெந்நீற்றின் ஒளியை ஒத்திருந்தது என்று சொல்றார். திருப்புகலூர்ல ஞான சம்பந்த பெருமானும் 2 பேரும் சேர்ந்த பொழுது அதான் இருதரத்து திருநீற்று தொண்டர்குலாம் கூடிய செயல் 2 நிலவின் கடல்கள் ஒன்றாகி அணைந்தன போல் இசைந்த அன்று என்று சொல்லி அந்த இடத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இங்கு நிலவு நீற்றை நினைவு கூர்ந்தபடி அங்கு நீர் நிலவை நினைவு கூர்ந்தது. இங்க என்னன்னா, நிலவு நேற்றை நினைவு கூறுது. இப்ப நிலவு உதித்தது எப்படி இருக்குன்னா, திருநீர் மாலை தெரியுது. அங்க திருநீர் நிலவை நினைவு கூறியது என்று சொல்லி நீர் நிலவை நினைவு கூர்வித்தது என்று சொல்லி, பார்த்த இடமெல்லாம் பரவெளியாய் தோன்றும் பெரியாரது சிவக்கண்ணுக்கு எல்லாம் சிவமயமாகவே காணும். ஆமா, சேக்கிழார் பெருமானுடைய கண்ணுக்கு எல்லாமே சிவமயமாகவே தெரியும். அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனிமேல் நிறந்த நீற்றொழி ஆள் நிறை தூய்மையால் புறந்த அஞ்செடுத்து ஓசை பொழிதலால் பரந்தாயிரம் பார்க்கடல் போல்வதேன். அந்த ஆயிரங்கால் மண்டபம் நாம போனோம் இல்லையா, தேவாசிரி மண்டபம் வெளியில் நின்று திருக்கூட்ட சிறப்பு திருத்தொண்ட தொகை பாடணும் இல்லையா, அது எப்படி இருந்தது அப்படின்னா பார்க்கடலை போல இருந்ததுதான். ஏன் பார்க்கடலை போல இருந்ததுன்னா, அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் அத்தனை பேரும் திருநீறு பூசியிருந்தாங்க, அதனால பார்க்கறதுக்கு பார்க்கடலை போல் இருந்தது என்று சொல்லி சொல்றார். நிலா தோற்று மண் உயிர்களுக்கெல்லாம் தூய்மையே சாற்றும் இன்பமும் தன்மையும் தந்து என்று சொல்லி சொல்றார். நிலாவானது தோற்றம் பெறும் உயிர்களின் உடம்புக்கும் உடம்புக்கு அளிக்கும் வேள்வை திருநீரானது உயிர்களுக்கு அளிப்பதாம் என்று சொல்லி, திருநீர் பூசினா நமக்கு என்னன்னா நம்ம உயிர் தூய்மை அடையும். அதாவது திருநீர் பூசணும்னா நமக்கு நம்முடைய ஆன்மா தூய்மை அடையும் அப்படிங்கிறது. எப்பொழுதும் திருநீர் பூசாம இருக்கவே கூடாதுங்க. தோற்றும் மண்ணுயிர்களுக்கெல்லாம் என்று சொல்லி நிலவுக்கு கூட்டும் போது மண்ணுயிர் தோற்றம் அவைக்கெல்லாம் என்றும் சொல்லி நீர் உயிர்க்கும் தூய்மை தருதல் கட்டிய பாசத்தினின்றும் நீக்குதலாம். நீர் அப்படின்னா பாசத்திலிருந்து நீக்கிறதுனால அதுக்கு பேர் நீருங்க. நமக்கு எப்ப பாசம் நீங்கும் அப்படின்னா திருநீர் பூசினா நம்முடைய மலங்கள் நீங்குங்க. அதனால நீற்றுவதால் அதுக்கு பேர் நீர் அப்படின்னு சொல்லி காரண பெயர், நீற்றுவதால் நீர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிறப்புகளால் வரும் துன்பம் நீக்கி பேரின்பம் தருதல் என்று சொல்லி சுழலார் வெயில் துயர் வெயில் சுற்றிடும் போது அடித்தொண்டர் துண்ணும் நிழலாவன என்று சொல்லி அப்பர் பெருமான் திருவாக்கின்படி சொல்லுது. நீர் சக்தியினுடைய இயல்புடையதாகவும் உயிர்களுக்கு தூய்மை முதலினை தரும் என்று பராவணமாவது. அதாவது திருநீர் என்னன்னா உமையம்மையினுடைய வடிவமாக இருப்பது திருநீருங்க. பராவணமாவது நீர் அப்படின்னு சொல்லி நமக்கு ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் இதுல பதிகத்தில் வருது இல்லைங்களா. பராவணம்னு என்ன, உமையம்மை. பராவணமாவது நீர். உமையம்மையினுடைய வடிவமே என்னன்னா திருநீற்று வடிவம் தான். ஒரு இதுல அம்மாவுக்கு பேரே திருநீற்று உமையம்மைன்னு பேருண்டுங்க. திருநீற்று உமையம்மைன்னு ஒரு சில கோயிலில் அம்பாள் கோயிலில் திருநீர் கொடுப்பாங்க. அதனால உமையம்மையினுடைய வடிவம் தான் திருநீர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ணல் வெந்நீர், அண்ணல் பூசும் திருவெந்நீர். இந்த சாமி என்ன பூசியிருப்பார்னா திருநீர் தான் பூசியிருப்பார். அந்த திருநீற்று பொக்கணத்தை கையில வைத்து கொண்டிருந்தவர் தான் சுந்தரர் கைலாயத்தில் இல்லைங்களா. பூசுவது வெந்நீர் பூண்பதுவும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி. அதே மாதிரி வெந்த வெந்நீர் அணிந்து
விரிநூல் திகழ் மார்பில் நல்ல பந்தனவும் விரலால் ஒரு பாகம் அமர்ந்தரளி கொந்தனவும் பொழில் சூழ் கொடிமாடச் செங்குன்றூர் நின்று அந்தனனை தொழுவார் அவலம் அறுப்பார் வெந்த வெந்நீர் அணிந்து திருச்செங்கோட்டில் பாடியிருக்கிறார். அதே மாதிரி நம்பி பதிகத்தில் மெய்யை முற்றப்பொடி பூசியோர் நம்பி வேதம் 4 விரித்து ஓதியோர் நம்பி. நம்முடைய விருதாச்சல பதிகத்தில் பாடுற திருமுதுகுன்றத்தில் மெய்யை முற்றப்பொடி பூசினா திருநீர் பூசிய கோலம் தான் பெருமானுடைய கோலம் அப்படின்னு சொல்றாரு. திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததன பெருந்தகையார் பணிந்தேத்த. திருவாளன் திருநீரை திருவாளன் அந்த இடத்துல சிவபெருமான சொல்றாரு. பெருமானுடைய திருநீரை திலகவதி அம்மா கொடுத்தாங்க, அப்பர் சாமிகள் உடம்பு புறம் பூசிட்டார். திருவாளன் திருநீர் திலகவதியார் அந்த இடத்துல திருவாளன் அப்படிங்கிறது சிவபெருமானை குறிக்கக்கூடியது. ஆனால் மொத்தம் 6 இடங்கள்ல திருவாளன் வரும் பெரிய புராணத்தில். அந்த 6 இடங்கள்ல 4 இடங்கள் சிவபெருமானை குறிக்கக்கூடியது, 2 இடம் சுந்தரரை குறிக்கக்கூடியது. திருவாளன் அப்படின்னா என்னன்னா முக்தி திருவை ஆள்பவன் பேருங்க. முக்தி கொடுக்கக்கூடிய கடவுள் யாருன்னா சிவபெருமான் ஒருவன் தான், இல்லைங்களா? நீங்கள் மற்ற பக்கமெல்லாம் போய் மாறி காளியம்மங்கிட்டையில என்ன வேணாலும் கேட்கலாம். முக்தி வேணும்னு வச்சுங்களேன், எனக்கே முக்தியில் நானே இப்படி கொடுப்பேன்னு தான் அந்த சாமியெல்லாம் சொல்ல முடியும். முக்தி கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் பரம்பொருள் மட்டும்தான். ஆனால் சுந்தரரை திருவாளன் சொல்றாரு சேக்கிர பெருமான். 2 இடத்துல ஞானசம்பந்த பெருமானை கூட சொல்லலை, அப்பர் சாமியில கூட சொல்லலை, யாரும் எந்த அடியாரையும் சொல்லலை. ஆனால் சுந்தரரை மட்டும் 2 இடத்துல சொல்றாரு. தேசமுய திருத்தொண்ட தொகைமன் பணித்த திருவாளன் நேசம் நிறைந்த பாட்டில். அதே மாதிரி அவினாசியில அந்த மூலையுண்ட பாலகனை மீட்டு கொடுத்தாரு இல்லைங்களா, அப்ப சொல்றாரு உயிரிழைத்த திருவாளன் அப்படின்னு. உயிரிழைத்த திருவாளன். யாராச்சும் ஒரு உயிர் போனதுக்கு பிறகு அந்த உடம்புலயே அந்த உயிரை கொடுக்க முடியுமான்னா சுந்தரர் கொடுத்தாருன்னா பொக்குளியப்பருடைய திருப்புக்குளியூர் பெருமானுடைய திருவருளை நினைந்து வேண்டி பதிகம்பாடி கொடுத்தார். உரைப்பார் உரையுகந்து உள்க வல்லார் தங்கள் உச்சியாங்கிற பாட்டு பாடுகின்ற பொழுது அந்த முதலை அந்த குழந்தை 2 ஆண்டு வளர்ச்சியோடு கொடுத்தது. அதனால அங்க திருவாளன் அப்படின்னு சொல்ற. உயிரளித்த திருவாளன் அப்படின்பார். திருவலர் நீரு கொண்டு திருக்கையால் தடவ எங்க மதுரையம்பதியில சொல்றாருங்க. திருநீற்றுக்கு பல சிறப்புகள் உண்டு. திருநீற்று வாரவேடம் நினைப்பித்தீர் வருந்தாத ஏகுமனம் மொழிந்தார் சேரமான் பெருமாள் நாயனார் பணத்தில் வருது. வெந்த சாம்பல் விரை என்பது தமது அந்தமில் ஒளி அல்லா ஒளியெல்லாம் வெந்தர மற்ற பொடியனை சந்தமாக கொண்ட வண்ணம் என்று சொல்லி எல்லா ஒளிகளும் மங்கிய காலத்தும் நின்று ஒளியாய் ஒளியதன் ஒளியும் தனிதரும் ஒளியாகும் பேரொளி புலம்பான இறைவனது திருமேனி நின்று ஒளி செய்வது. இந்த உலகமெல்லாம் ஊழி காலத்தில் அழிந்தாலும் கூட பெருமானுடைய திருமேனையில திருநீர், அந்த உலகத்தை எல்லாம் திருநீரா பூசியிருப்பாராம். அந்த பெருமானுடைய திருமேனை மட்டும் எப்பொழுதும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும், அந்த ஒளியாக இருக்கும். அது இறைவனது திருமேனை ஒளி செய்வதனால் அதுக்கு பேரு நீற்றின் பேரொளி அப்படின்னு சொல்றாரு. வாவி புள்ளொளி மாறிய மாலையில் நாவல் ஊரரு நங்கை பறவையாம் பாவை தந்த படர்வரும் காதலும் ஆவி சூழ்ந்த தனிமையும் ஆயினார். இப்ப சுந்தரரை பத்தி சொல்லிட்டு வந்தார். இப்ப பரவினாச்சார் என்ன பண்றாங்கன்னா அவங்களும் அந்த ஒரு மன வேதனையில இருக்கிறாங்க, பிரிஞ்ச வேதனையில். பொய்கைகளில் பகல் போக்கிய புள்ளினம் சென்று மாலையில் சேர்க்கையில் சேர்ந்த நாதலால். அதாவது என்ன சொல்றன்னா பொய்கைகள் நிறங்க குளங்கள் வாவி புள்ளொளி மாறிய மாலையில் அப்படின்னு அது குளங்கள் எல்லாம் இருக்கு. குளத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் மாலை நேரத்துல தன்னுடைய பெண் பறவைகளோட போய் சேருமா. அப்படி ஆண் பறவை பெண் பறவை எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறது. அப்படி புல்லினம் சென்று மாலையில் சேர்க்கைகளில் சேர்ந்த நாதலால் அப்புல்லினத்தின் ஒளி மாறிய காலமாகிய மாலை போதில் நாவலூர் நம்பிகளும் நங்கை பறவையார் தமக்கு கொடுத்த படரும் தன்மை தாகிய பெருங்காதலும் தன் உயிரை சூழ்ந்து பற்றிய தனிமையும் உடையராயினார். 2 பேரும் தனித்தனியா இருக்கிறாங்க. இப்ப இவரை அம்மாவுடைய நினைவு சூழ்ந்து இருக்கிறது, அதே மாதிரி அம்மாவை சுந்தரனுடைய நினைவு சூழ்ந்திருக்கு. தனித்தனியா தான் இருக்கிறாங்க. வாவி புல்லொளி மாறிய மாலையில் புல்லொளி வாவியில் மாறிய மாலை போது என்று சொல்லி நங்கை பறவையாம் அப்படின்னார். பறவை என்பது பெயர், அவர் நங்கை பறவையார் என்று சொல்வது. நங்கை அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு சொல்லுங்க. நங்கை அப்படின்னா பெண்களில் சிறந்தவள் அப்படின்னு சொல்லி பொருளுங்க. அந்த காலத்தில் அண்ணனுடைய மனைவி நங்கைன்னு சொல்லுவாங்க. இப்போதான் அண்ணி அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்கு. அந்த காலத்துல நங்கை அப்படிங்கிற சொல். அதே மாதிரி ஆண் மக்களை குறிக்கக்கூடிய சொல் ரொம்ப உயர்ந்த சொல் என்ன நம்பி அப்படிங்கிறது. அது இன்னைக்கு நம்ம அந்தணர்கள் வீட்டில் நம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பின்னா என்னன்னா ஆடவரில் சிறந்தவன் அப்படின்னு அர்த்தங்க. நங்கை அப்படின்னா பெண்களில் சிறந்தவள் அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. சுந்தரரை நம்பின்னு சொல்லுவாங்க. பறவையார நங்கை பறவை அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
ஆவி சூழ்ந்த தனிமையும் தமது ஆவியை சூழ்ந்த தனியான் தன்மையும், அதாவது ஆவி இங்கு நின்று பறவையாரிடம் போயினமையால் ஆவி நல்குவர் என ஆரூர் பெருமானை வேண்டிக் கொண்ட நம்பிகள். இப்ப சுந்தரர் மட்டும்தான் இங்க இருக்கிறாரு. ஆனா இவருடைய ஆவி எங்க இருக்கு? உயரெல்லாம் பறவையார் இருக்கிற இடத்துல இருக்கு. அதே மாதிரி பறவையார் அங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய உயர் பூரா சுந்தரர் இடத்துல இருக்கு. அதான் சொல்றார் ஆவி நல்குவர் என்று சொல்லி பெருமான். ஆனால் ஆவி நல்காது பறவையாரை தாராது பெருமான் தாமே தனியாய் துணை இருந்தார் என்பது. ஆவி சூழ்ந்த தனிமையாவது இறைவன் உயிருக்குள் உயிராய் கடந்து சூழ்ந்து நிற்கும் தன்மை. இங்கு ஆவி வேறிடம் இருந்தமையின் முன் அதனை சூழ்ந்திருக்க அவன் தனியனாயிருந்தான் என்று சொல்லி தனிமை பொருளாம் தன்மை தோழர் தனியராயினமையின் தாமும் தனியராயினர் என்பதும் குறிப்பாம் என்று சொல்லி நாவல் காதலும் தனிமையும் ஆயினர் என்று முடிக்க என்று சொல்லி பறவை இல்லாது அது தந்த காதல் மட்டும் இருந்தது, ஆவி இல்லாது அது சூழ்ந்த தனிமை மட்டும் இருந்தது என்று சொல்லி தமியனேன் தனிமை நீங்குதற்கே என்று சொல்லி இப்படி எல்லாம் திருவசிப்பாளர் சொல்லுவது போல இப்ப அந்த ஒரு தனிமையில் இருக்கிற மாதிரி எப்பொழுதும் ஆரூர் பெருமான் உள்ளுக்குள்ளதான் இருக்கிறாரு. அவருடைய உயிரே இப்ப இங்க இல்லாதனால ஆரூர் பெருமான் இல்லாத மாதிரி அவருக்கு தோணுது. தந்திருக்கண் எரிதலில் பட்டு வெந்தகாமன் வெளியே உரு செய்து வந்தன் முன்னின்று வாதி தொடுப்பதே எந்தையார் அருள் இவ்வண்ணமோ என்பார். இந்த 4 பாட்டும் வரக்கூடிய இந்த 4 பாட்டும் யாரோடும் பேசாத நம்பிகள் தனியா இருந்து அவர் பட்ட வேதனையை சொல்லக்கூடிய பாட்டுக்கு 4 இந்த யாருக்கிட்டையும் இப்ப அவர் பேசுறது இல்லை, யாருக்கிட்டையும் பேசாம தனியா இருந்து அவருடைய மனதனுடைய அந்த ஒரு வேதனையை சொல்லக்கூடிய பாட்டு. எந்தையார் அருள் இவண்ணமோ அப்படின்னு சொல்ற. அப்படின்னா எந்தையார் தமது நெற்றி திருக்கனின் தீயிலை பட்டு வெந்து போன மன்மதன் வெளிப்பட உருக்கொண்டு இங்க முன்னே நின்று அம்பு எய்வதா என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே பெருமானுடைய அந்த நெற்றிக்கண் பட்டு மன்மதன் எரிஞ்சு போயிட்டான். எரிஞ்சு போனவன் மீண்டும் உயிர் பெற்று முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படி மன்மதன் வெளிப்பட உருக்கொண்டு இங்கு என் முன்னே நின்று அம்பு எய்வதா, தொடுக்க வன்மையுடையவனாவதா. அவன் ஏற்கனவே எரிஞ்சு போனவன், ஆனா என் முன்னாடி நின்னது மட்டுமல்லாது அந்த மலரம்பையும் என் மேல தொடுக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு வல்லமை இருக்கிறதா என்று சொல்லி எல்லாம் நினைக்கிறார். அருள் இவ்வண்ணமோ அவரது திருவருளும் இத்தன்மை உடையதாகுமோ என்பார். இப்படி எல்லாம் கொஞ்சம் புலம்புறார். திருக்கண் அப்படின்னா கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கமுடைய திருக்கண். பெருமானுடைய தம் திருக்கண் எரிதலில் பட்டு அப்படின்னா இப்ப பெருமானுடைய கண் எப்படிப்பட்டது? கண்டாரால் விருப்பப்படும் தன்மையுடையது என்று சொல்லி யாரு பார்த்தாலும் கண்டார் காதலிக்கும் கணநாதன் என் காலத்தியான். சுந்தரர் பாடுறார். எங்க பாடுறாருன்னா காலத்தில பாடுறார். கண்டார் காதலிக்கும் கணநாதன் அப்படின்னு யாரு பார்த்தாலும் விருப்பப்படுவாங்களாம். யார? காலத்தி பெருமான. அப்படிப்பட்ட ஒரு திருமேனி, நீண்ட திருமேனி. அதை நீங்க அபிஷேகத்துல பார்க்கணும் அதனுடைய அழகு. அதாவது இது மாதிரி எல்லாம் செதுக்கப்பட்ட திருமேனி கிடையாது, தானே முளைத்த திருமேனி. முளைத்தெழு முதலை கண்டு முடிமிசை மலரை காலால் வளைத்த பொற் செருப்பால் மாற்றிம்பர். சேக்கிட பெருமான் கண்ணப்ப நாயனார் அந்த அனுபவித்த அந்த திருமேனி அப்படியே முளைத்த திருமேனி. அங்கங்க பாத்தீங்கன்னா தானே வந்த மாதிரி தான் இருக்கும் அந்த திருமேனி. இந்த கண்டார் காதலிக்கும் கணநாதன் எம் காலத்தியான் அப்படின்னு சொல்லி பாடுறார். இது சிவபெருமானுக்கே உரிய நெற்றியில் திகழ்ந்த ஒற்றை நாட்டமும் என்று சொல்லி பட்டண செடிகள் பாடுறார். இது சிவபெருமானுக்கே உரியதாதில் வேறு அடைமொழி என்று திருக்கண் என்று சொல்லி சொல்றாரு. வெளியே உரு செய்து இந்த காமன் பின்னர் உயிர் பெற்றான் ஆயினும் உருவிலனே யாவான், ஆனால் இவன் அவ்வாறன்றி உருவத்துடன் கூடினன் என்று சொல்லி சொல்றார். வாழி தொடுப்பதென்ன, என் முன்னாடி வருவதே பெரிய காரியம், ஆனா அவன் என் முன்னாடி இப்ப மலரம்பும் தொடுப்பதாக இருக்கிறது என்று சொல்லி எந்தையாரருள் இவ்வண்ணமோ எமது தலைவனாருடைய திருவருளும் இவ்வாறு ஆவதொன்றோ, திருவருளின் முன் வரவும் நிற்கவும் வாலிதடவும் மாட்டாதவன் மதனன் தம்பிரான் தம்மையே தோழனாக தந்து திருவருள் நிரம்ப என் முன் நின்றுவா. அப்படியெல்லாம் புலம்புறார். இதுக்கு என்ன காரணம்? அப்போ அவன் முன்னாடி என்ன இப்படியெல்லாம் செய்யறானா? ஏன்னா நான் ஏற்கனவே பெருமானுடைய திருவருள் பெற்றவன், தம்பிரானுக்கு தோழனாக இருக்கக்கூடிய என் முன்னாடி அவன் நிக்கிறதுக்கே தகுதி இல்லை. நிக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒருத்த அவனுடைய மலரம்பை என் மேல தொடுக்கிறானா என்று சொல்லி சுந்தரர் இப்ப புலம்புறார். எந்தையுடைய அப்படியே பெருமான அருள் நிரம்ப பெற்ற என்னிடத்திலே இவன் இப்படி செய்யறானே என்று சொல்லி சொல்றார். அடுத்து நிலவு குதிக்கிறத சொல்றார். ஆர்த்தி கண்டுமென் மேனின் அலல் கதியர் தூர்ப்பதே எனை தொண்டு கொண்டாண்டவர் நீர்த்தரங்கள் நெடுங்கங்கை நீன்முடி சாத்தும் வெண்மதி போன்றிலை தன்மதி. அதாவது துன்பத்தை கண்ட பின்னும் மேலும் மேலும்
எப்போதும் போல் உனது போக்கின்படியே போகாமல் நின்று உனது இயல்பான குளிர்ந்த கிரணமல்லாத இயல்புக்கு மாறான வெப்ப கதிர்களை தூவுவதா. அதாவது அவருக்கு எப்படி இருக்குதுன்னா, நிலவு குளிர்ச்சியானது தான். அந்த நிலவு ஒளியே அவருக்கு எப்படி இருக்குன்னா ஒரு சூரியனுடைய வெப்ப கதிர் போல இருக்கு. நீ நிலவு தானே, குளிர்ந்த ஒரு கதிர்களைத்தானே வெளிப்படணும், நீ என் மேல வெப்ப கதிர்களை வீசறியே என்று சொல்லி நிலவை பார்த்து சுந்தரர் சொல்றார். ஆமா, வெப்ப கதிர்களை தூவுவதா என்னை தடுத்து ஆளாக கொண்ட இறைவன் தனது நீர்மை பொருந்தி அலைகளையுடைய நெடிய கங்கை சூடிய நீண்ட முடியிலே அருளினால் எடுத்து அணிந்து கொண்ட வெள்ளிய சந்திரனை போல் நீ அமைந்தா இல்லையே. என்ன சொல்றாருன்னா, நீ தக்கனுடைய சாபத்தினால அழிஞ்சு போக தெரிஞ்ச இல்லையா. தக்கன் சாபம் கொடுத்து, அதாவது தக்கனுக்கு 27 பெண் குழந்தைகள், 27 பெண் குழந்தைகளையும் ஒருத்தனே கல்யாணம் பண்ணிக்கிறான். எவ்வளவு நல்லவன் பாருங்க சந்திரன். 27 பேர்த்தையும் ஒருத்தனே கல்யாணம் பண்ணிட்டு 2 பேர்த்திட்ட மட்டும் அன்பா இருக்கிறான். அந்த 2 பெண்கள் மட்டும் அன்பா இருக்கிறான். மற்ற 25 பேரும் போய் முறையிடுறாங்க அப்பா கிட்ட, எங்களை எல்லாம் ரொம்ப வஞ்சிக்கிறான், எங்ககிட்ட எல்லாம் அன்பா இருக்க மாட்டேங்கிறான். அவங்க 2 பேர்த்திட்ட மட்டும், ரோகிணி இன்னொரு நட்சத்திரம் என்னமோ சொல்லுவாங்க, 27 நட்சத்திரங்கள் தான், வேற ஒன்று. அவங்க 2 பேர்த்த மட்டும் அன்பா இருக்கிறான், எங்ககிட்ட எல்லாம் அன்பா இருக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது தக்கன் என்ன செய்யறான்னா, தக்கன் ரொம்ப கோபக்காரங்க. சரி, அவனுடைய கலைகள் எல்லாம் தேய கடவுதுன்னு சாபம் விட்டான். மருமகன்கிறதெல்லாம் அப்புறம், நம்ம சொல்லி கேட்கலைன்னா அவன் என்ன மருமகன். அந்த காலத்திலேயே மாமனார் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. தேய கடவுதுன்னு சாபம் விட்டான். எல்லாம் இவன் என்ன பண்ணான்னா, சந்திரன் முதல்ல திருமால் கிட்ட போனான். திருமால் சொன்னாரு, இதெல்லாம் பெரிய இடத்து சாபம்பா, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நீ பிரம்மா கிட்ட போனாரு. பிரம்மான்ட்ட போனா, பிரம்ம சொன்னா ஒரே வழி, சிவபெருமான்கிட்ட போ, அப்போதான் இன்னைக்கு உனக்கு நீங்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான்னா, நேராக சாமிகிட்ட போய், அதான் சோமநாத், நம்ம வடநாட்டில் இருக்கு இல்லையா, குஜராத்தில், சோமநாத்தில் போய் அங்கே உட்காந்து தவம் செஞ்சான். தவம் செஞ்சு சாமி அவனுடைய தவத்துக்கு இறங்கி அது சோமன் தவம் செஞ்சதுனால அதுக்கு பேர் சோமன்னா சந்திரன். சந்திரன் தவம் செஞ்சதுனால அதுக்கு பேர் சோமநாத்னு பேருங்க. 12 சோதிலிங்கங்கள்ல ஒன்று நீங்கள்லாம் இப்போ போயிருப்பீங்க இப்போ இந்த ட்ரிப்பில். அப்போ சாமி என்ன செஞ்சார் அப்படின்னா, சரி நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் உனக்கு துன்பம் வராது, உன்னுடைய கலையெல்லாம் மீண்டும் வளர்ற மாதிரி. ஒரே கலை தான் இருக்குது, ஒற்றை கலை சந்திரன் பேர், அது ஒரே கலை தான் இருக்கு. அதுவும் போயிருச்சுன்னா சந்திரனே இல்லை. அவனுக்கு பயம், எங்க மாமனார் ரொம்ப மோசமான ஆளு, நான் வெளியில இருந்து என்னை அழிச்சிருவார் அப்படின்னு சொல்லி புலம்புறான். அப்பதான் காலில் விழுந்தவனை தூக்கி தலைமையில வைக்கிறார். நீ உங்க மாமனார் வர முடியாத ஒரு இடம் எதுன்னா என்னுடைய தலைமுடிதான், நீங்க இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அழிந்து போகக்கூடிய சந்திரனை தூக்கி தலைமையில வச்சார். அப்படி தலைமையில வச்சதுனால வளர்ந்தது வளர்பிறை. தக்கனுடைய சாம்பத்தில் தேய்ந்தது தேய்பிறை. இதுதான் வளர்பிறை தேய்பிறைங்க. தக்கனுடைய சாம்பத்தில் தேய்ந்தது தேய்பிறை, சாமியினுடைய திருவருளால் வளர்ந்தது வளர்பிறை. அந்த நம்ம பார்க்கறது 3ஆம் பிறை தான் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. ஆனா ஒற்றைக்கலை சந்திரன் பேரு. சாமி தலைமையில வச்சிருக்கிற கலைக்கு பேர் என்ன? ஒற்றைக்கலை சந்திரன் அப்படின்னு சொல்லி பேருங்க. இப்படிதான் அப்ப சிவபெருமான் நீ அழிந்து போகக்கூடிய நிலையில இருந்த, அப்படி அழிந்து போகக்கூடிய நிலையில் இருக்க உன்னத்தூக்கி சிவபெருமான் தலைமையில வச்சாரு. அப்படி தலைமையில வச்ச நீ எனக்கு இப்ப என்ன செய்யற? துன்பம் செய்யற நீயே. சுந்தரர் கேட்கிறார், அவன் துன்பமெல்லாம் செய்யல, ஆனா அந்த நிலவு ஒளி கூட அவருக்கு இப்ப துன்பமா இருக்கு. அதாவதுங்க, பிரிந்தார், அதற்கு காதல் உணர்வுல பிரிந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சனப்பொழுது கூட ஒரு ஊழிக்காலமா தெரியும். அதே மாதிரி சேர்ந்தவங்களுக்கு ஒரு ஊழிக்காலம் கூட ஒரு சனப்பொழுதா கழியும் அப்படின்னு சொல்லி பெரிய புராணத்தில் தான் இருக்கு. அதெல்லாம் பறவையாருடைய இன்னும் ஏறுவன்களிக்கான நிறுவனத்துல நிறைய இருக்கு. சங்கிலியாருடைய வரலாறு வர பொழுது இது மாதிரி எல்லாம் வருதுங்க. இப்படி சந்திரனை பார்த்து அவர் அப்படி சொல்றார், எந்த யார் அருள் இவ்வண்ணமோ என்று சொல்லி, எமது தலைவனுடைய திருவருளும் இவ்வாறு ஆவதொன்றோ என்று சொல்லி சொல்றார். நிலவ சொல்றார், ஆர்த்தி கண்டுமென் மேனின்று அலல்கதிர் தூர்ப்பதே என தொண்டு கொண்டு ஆண்டவர் நீர்த்தரங்கள் நெடுங்கங்கை நீள்முடி சாத்தும் வெண்மதி போன்றிலை தன்மதி என்று சொல்லி அந்த சந்திரனுடைய நிலையை சொல்றாரு. ஆர்த்தின துன்பம் பறவை தந்த படர்வரும் காதலால் விளைந்தது, காதலின் நிறைவு தலைவன் சேர்ந்த போது இன்பமாயும் அதுவே பிரிந்த போது துன்பமாயும் விளைவது என்று சொல்லி
இந்த தடுத்தாட்கொண்ட புராணத்தில் கொஞ்சம் இது மாதிரி உலகியல் அப்படின்னா, உலகியல்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா பெருமானுடைய திருவருளாகத்தான் இதையும் எடுத்துக்கணும். ஆமாம். மேன்மேல் நின்று அலல் கதிர் தூர்ப்பதேனர், மேல் தூர்ப்பதே, மேலும் தூர்ப்பதே என்று சொல்லி நின்று தூர்ப்பதே, இப்படி எல்லாம் வந்து இவ் அலல் கதிர் தூர்க்கும் நிலவை கண்டவுடன் தமது இறைவனது முடிமீதுள்ள குளிர்நிலா நினைவுக்கு வந்தது. வரவே அதை எனை தொண்டு கொண்டு ஆண்டவர் நீர்த்தரங்க நெடுங்கங்கை நீன்முடி சாத்தும் வெண்மதி என்று வாயார மனதார வாழ்த்து தம்மை குளிர்வித்து ஆற்றிக் கொள்கின்றார் நம்பிகள். அவருக்கு அதை பார்த்த உடனே, சந்திரனை பார்த்தோன்னே என்ன நினைவுக்கு வருதுன்னா, நம்ம பெருமானுடைய தலைமையில் இருக்கக்கூடிய சந்திரன் நினைவுக்கு வருது என்று சொல்றாரு. நெடுங்கங்கை, கங்கை வெள்ளத்தின் அளவிடலாகாத பெருமை கூறியவார் என்று சொல்லி கங்கை சொல்லி நிலை தளர ஆயிரமாம் முகத்தினோடு வாய்ந்துரைத்தி படர்சிறை மேல் பயிலக்கண்டு என்று சொல்லி திருப்புந்துரத்தி தேவாரத்தில் சொல்றார். கயல்வாய கடுங்குழலில் கங்கை நங்கை ஆயிரமாம் முகத்தினோடு வானில் தோன்றும் புயல்வாய சடை விரைத்த பொற்பு தோன்றும் என்று சொல்லி திருப்பூவன தேவாரத்தில் சொல்றாருங்க. வகையினதற்காய் வானோர் வேண்ட படந்தெளியும் புனல் கங்கை பனிபோலாக செருத்தானை என்று சொல்லி இப்படியெல்லாம் நீன்முடி நீண்ட சடையாகி முடி பெருமானுக்கே உரிய சைவ திரு அடையாளங்களில் ஒன்று என்று சொல்லி சொல்றார். மூர்த்தியார் புராணத்தில் வருது இல்லைங்களா, உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கு முடிய 3 என்ன, திருநீரு, கண்டிகை, சடை, 3 தான் மும்மையால் உலகாண்ட மூர்த்தி நாயனார் புராணத்தில் வரக்கூடியது. 3மே வந்து இதுதான் அடையாளங்கள் தான், சைவ சமயத்தினுடைய அடையாளங்கள் தான். ஆனால் இந்த 3லயும் ரொம்ப சிறப்பு எதுனா திருநீர் தாங்க. எங்க சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார் புராணத்தில் சொல்றார். மெய்ப்பொருள் நாயனார் புராணத்தில் கடைசியா உயிர் போற பொழுது, அதாவது நாயனாருடைய ஆன்மா பெருமான் திருவடிக்கு போற பொழுது அவர் அரசரை மந்திரிகளை எல்லாம் அழைச்சு சொல்றார். மந்திரிகளை, தன்னுடைய மனைவியை எல்லாத்தையும் அழைச்சு என்ன சொல்றார் அப்படின்னா, அரசியல் ஆயத்தாருக்கும் அழிவுறு காதலாருக்கும் விரவிய செய்கையாலை விளம்புவார் விதியினாலே பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து வைப்பீர் என்று புறவலர் மன்றிலாடும் பூங்கலை சிந்தை செய்தார் அப்படின்னார். எல்லாத்தையும் பார்த்து கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, நான் கொஞ்சம் நேரத்தில் என்னுடைய உயிர் போயிடும், என் பிள்ளைகளை பார்த்துக்குங்க, என்னுடைய ராஜ்யத்தை காப்பாற்றிங்க, என்னுடைய மனைவியை விட்டுறாதீங்க, அப்படியெல்லாம் சொல்லலை அவர். நம்ம இதெல்லாம் நம்மளா இருந்தால் அப்படியெல்லாம் தான் சொல்லியிருப்போம். வேற எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், என்னுடைய மனைவியை முதல்ல பார்த்துக்குங்கப்பா, அப்புறம் என்னுடைய பிள்ளைகளை பார்த்துக்குங்க, அப்புறம் இந்த ராஜ்யத்தை பார்த்துக்குங்க, இந்த ராஜ்யத்தையும் மறுபடியும் என் பையனைவே ராஜாவாக்கியிருக்கு, இப்படி தான் நாம் சொல்லுவோம். அதெல்லாம் எதுவும் சொல்லலை அவர். என்ன சொன்னார் அப்படின்னா, பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து வைப்பீர், அவ்வளோதான், வேற எதுவும் சொல்லலை. பரவிய திருநீற்றன்பு, திருநீற்று நிலை இந்த சேதி நாட்டில், அதுக்கு பேர் சேதி நாடு, திருக்கோவலூர் தான். திருவண்ணாமலை போகிற வழியில் இருக்குது இல்லைங்களா, திருக்கோயிலூர், அதுதான் அவர் வாழ்ந்த ஊர். அந்த சேதி நாட்டில் திருநீற்று நிறைய நினைக்க இருக்கணும் அப்படின்னாரு. அதுக்கு சிவகணை உரை சொல்றாரு, திருநீற்றை மட்டும் ஏன் சொல்லணும், ஏதோ உத்தராட்சம் இருக்குது, சடை இருக்குது, எல்லாத்தையும் தானே சொல்லியிருக்கணும் அப்படின்னா, அது என்ன எழுதுறாரு அப்படின்னா, அதாவது திருவேடத்தில் தலைமை பெற்றது திருநீர் அப்படின்னாரு. அப்போ திருவேடத்தில் நீங்கள் உத்தராட்சம் போடாமல் இருக்கலாம், சடைமுடியெல்லாம் வைக்காமல் இருக்கலாம், திருநீர் பூசாமல் இருக்கக்கூடாது. அதனால வேட தலைமை பெற்றது திருநீர் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. திருநீர் தான் எல்லா வேடத்துக்கும் தலைமையாக இருக்கக்கூடியது. அது மனசுல நம்ம வச்சுக்கணும். அடுத்த திருப்பாட்டு கடலை சொல்றாரு. இப்போ வந்து நிலவு சொன்னாரா, நிலவொளியே அவருக்கு ரொம்ப வெப்பமா இருக்குதான். யாருக்கு? சுந்தரருக்கு. நிலவொளி ரொம்ப வெப்பமா இருக்குது. என்னுடைய தலைவனாய் சிவபெருமானுடைய சடமேல இருந்துட்டு நீ இப்படி எல்லாம் வெப்ப கதிர வீசலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கடலை பார்த்து சொல்றாரு பாருங்க. அடுத்து மேன்மேல் அழைத்தெழும் ஆலியே தடுத்து முன்னணை ஆண்டவர் தாமுன கடுத்த நஞ்சுன் தரங்க கரங்களால் எடுத்து நீட்டினி என்னையின் என் செய்யாய். பாருங்க என்ன சொல்றாருன்னா, அந்த அலைகளை வீசி எழுகின்ற கடலே, அதான் அலைகளெல்லாம் வீசி எழுகின்ற கடலே, பிறர் தேவர்களை எல்லாம் துன்புறுத்திய நஞ்சை என்னை முன்னே தடுத்து ஆட்கொண்ட இறைவனே உண்ணும்படி உன் அலைகளாகிய கைகளினால் எடுத்து நீட்டி கொடுத்த நீ என்ன சாதாரணமானவனா? என்னுடைய சிவபெருமானுக்கு நீ நஞ்ச கொடுத்த, உன்னுடைய கைகளால் எடுத்து தேவர்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்காக அவரும் நஞ்சை கொடுத்த நீ என்னுடைய சிவபெருமானுக்கு. அப்படி கொடுத்த நீ இன்னைக்கு என்ன செய்தாய்? நீ என்னதான் செய்ய மாட்ட. என்னுடைய சிவபெருமானுக்கு நஞ்ச கொடுத்துருக்கிறீன்னா எனக்கு நீ என்னதான் செய்ய மாட்ட, இதை உடம்பு இன்னும் நிறைய துன்பத்தை செய்வ அப்படின்னு சொல்லி கடலை பார்த்து சொல்றாருங்க. அதாவதுங்க, அதனாலதான் காவிரி கொஞ்சமா போய் கடல்ல சேருதான். கடல் வயிறு நிரம்பாத காவிரியும் சேக்கிட பெருமாள்.
கடல் வயிறு நிறம், அது உபரி நீர் மட்டும்தான் காவிரியில் போய் சேருங்க. காவிரியினுடைய உபரி நீர் மட்டும்தான் கடலில் போய் கொஞ்சமாக சேரும். அந்த சேர்ற இடம் இருக்குது பாருங்க, அது ரொம்ப புனிதமான இடங்க. பூம்புகார் பக்கத்தால் தான் போய் சேருது. புணரி தன்னையும் புனிதமாக்குவதுன்னு எழுதுவார், இயல்பகை நாயனர் புணத்தில் வருது. புணரி தன்னையும், அதாவது கடல் நீரில் குளிக்கக்கூடாது, தோஷம். கடல் நீரில் குளிச்சா மீண்டும் நல்ல நீரில் குளிக்கணும். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் குளிக்கலாம். எங்க பூம்புகாருக்கு பக்கத்தால் அது ரெண்டு போய் சேர்ற இடத்துல புணரி தன்னையும் புனிதமாக்குவது அப்படின்னு பெரிய புராணத்தில் இருக்கு. அதே மாதிரி வைகை இருக்குது பாருங்க. என்னுடைய சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்த கடலோட நான் சேர மாட்டேன்னு சொல்லி வைகை நதி மட்டும் கடலோட சேர்றதே இல்லை. வைகை நதி கடலோட சேர்றது இல்லை. என்னுடைய தலைவன் சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்தது இது, அதனால இதோட போய் நான் சேர மாட்டேன்னு சொல்லி வைகை கடல்ல சேராத நதி வைகை. அது ஒரு பெரிய தாமிரபரணி எல்லாம் கடல்ல தான் போய் சேருது. ஒவ்வொரு நதிக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. அடுத்து மேல் மேல் எழுத்து அழைத்தலும் கடல் ஆரவாரம் மிகுதி கூறியவர். அந்த கடல் ஓசையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, அப்படி அவ்வளவு துன்பத்தை கொடுக்குதான் சுந்தரருக்கு. என்னை ஆண்டவர் தாமுன, என்னை ஆண்டவர்க்கும் அவர் தாமே உண்ணும்படி எடுத்து நீட்டி உண்பதற்கு நஞ்சு கொடுக்கின்றோமே என்று சிறிதும் மறைவும் ஞானமும் அச்சமும் என்று வெளிப்படையா எடுத்து நீட்டி. நம்ம இப்படி சிவபெருமானுக்கு நஞ்சை கொடுக்கலாமா அப்படின்னு கொஞ்சம் கூட அச்சமோ ஞானமோ எதுவுமே இல்லாம நீ எடுத்து கொடுத்தையே, நீ எனக்கு என்னதான் செய்ய மாட்ட அப்படின்னு சொல்லி கடலை பார்த்து சொல்றாரு. அதை கையில கொண்டு போனது யாரு? இவர் தானே கொண்டு போனார், சுந்தரர் தான் கொண்டு போனார். அவருக்கு அதனாலதான் அவருக்கு பேரு ஆளாள சுந்தரர் இல்லையா? அந்த நஞ்ச பக்கத்துல இருந்த தேவர்கள் எல்லாம் அஞ்சி ஓடுனாங்க. பக்கத்துல திருமால் பிரம்மால யாரும் பக்கத்துல நிக்க முடியல. அந்த நஞ்ச திரட்டி கொடுத்தது சிவபெருமான். அது உண்ட சிவபெருமானுக்கு கண்டம் கருத்தது இல்லைங்களா? அதை கடல்ல இருந்து எடுத்துட்டு வந்தார் பாரு சுந்தரர். அவருக்கு கை ஒண்ணுமே ஆகல. அவர் கை எப்பவும் போல அப்படி அந்த தாமரை போன்ற கை தாமரையாவே இருக்குது. உண்ட சிவபெருமானுக்கே கண்டம் கருத்துருச்சு. எதிரில் வந்த காளி கருத்து போயிட்டா. அது வரைக்கும் காளியினுடைய நிறம் பொன்னிறம் போன்ற காளி என்ன செஞ்சாலும் அந்த நஞ்சினுடைய வேகம் பட்டு கருத்து போயிட்டாலாம். அவ்வளோ பெரிய நஞ்சு, அது விஷம், ஆலகால விஷம். அப்படி அதையவே கொடுத்தையே என்று சொல்லி நீ என்னதான் செய்ய மாட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆளாள சுந்தரன் என்ற பெயர் காரணம் அதாங்க. ஆதலின் உன் தன்மை நேரில் அறிந்துள்ளனாக என்னை என் தலைவனுக்கே வெளிப்பட நஞ்சு கொடுத்து நீ என்னை என்னதான் செய்ய மாட்டாய் என்று சொல்லி ஒரே நிகழ்வு இப்படி வர பல மன உணர்வுகளை அவருக்கு கொடுக்குதுங்க. இன்னொன்று, சுந்தரர் ஆளாள சுந்தரராக இருந்த சுந்தரர் கீழே அவர் இங்கே அவதரிக்கின்ற பொழுது அவருக்கு பேரு நம்பி ஆரூரன் இல்லையா? அதற்கு பிறகு சிவபெருமான் ஆட்கொண்ட பொழுது அவருக்கு வன் தொண்டர். அப்புறம் மீண்டும் கைலாயம் போற பொழுது ஆளாள சுந்தரராக இருந்த சுந்தரர் இங்க நம்பி ஆரூராக அவதரித்து பெருமானால் வன் தொண்டராக ஆகி அதற்கு பிறகு மீண்டும் ஆளாள சுந்தரராக போய் சேர்ந்தார். தென்றல் காத்த பதி கடல் ரொம்ப துன்பத்தை கொடுத்துருக்குன்னு சொல்றாரா? நிலவு, கடல், அடுத்து தென்றல் காற்றே அவருக்கு எப்படி இருக்குதுன்னா அப்படியே தீ மாதிரி இருக்கு. அந்த துன்பம் அப்படி இருக்குதான். பிறந்ததெங்கள் பிரான்மலயத்திடை சிறந்தனைந்தது தெய்வ நீர் நாட்டினில் புறம் வனைத்தடம் பொங்கலல் வீசிட மரம் பயின்றது எங்கோ தமிழ் மாருதம். பாருங்க, அதாவது பிறந்தது எங்கள் பிரான்மலயத்திடை இனிய தென்றலே, நீ பிறந்தது எங்கள் பெருமானாய் இறைவனுடைய பொதிய மலையில். பொதிய மலையிலிருந்து வருதான் தென்றல். எங்க பொதிய மலைங்கிறது நமக்கு நம்முடைய அகத்தியர் இருந்த புதிய மலை தான் புதிய மலையாக சொல்லுவது. அங்கிருந்து தென்றல் வருதான். அது சொல்றாரு பாருங்க, இறைவனுடைய புதிய மலை. அப்படி அவ்வாறு பிறந்த இடத்தினின்று இங்கு சிறப்பு பெற்று சேர்ந்த வழியாவது தெய்வத்தன்மை பொருந்திய சோழ நாட்டு தடங்களின் வழியாம். அதாவது பிறந்தது புதிய மலையில இல்லைங்களா? பெருமான் வாசம் செய்யக்கூடிய புதிய மலையில. ஆனா அது அப்படி தவழ்ந்து வந்தது பெருமான் வீட்டிருக்கக்கூடிய இருந்து அருள் செய்யக்கூடிய சோழ நாட்டு வழியா வருது. அப்படி நீ பிறந்ததும் நல்ல இடத்துல பிறந்திருக்கிற, நீ வந்த வழி எப்படி? சோழ நாடு, தெய்வீகத்தன்மை வாய்ந்த சோழ நாட்டு வழியா வர்ற. அப்படி சோழ நாட்டு தடங்கள் வழியா நீ எப்படி இருக்கிற அப்படின்னா தீக்காற்று வீசும்படியாக நீ வன்மை பழகியது எங்கேயோ. அத உன்னுடைய அந்த இதை எப்படி இருக்குன்னா ஒரு அனல் காற்று வீசுவது போல இருக்குது எனக்கு. இந்த ஒரு வன்மத்தை நீ எங்க பழகின அப்படின்னு சொல்லி கேட்கிறார். பிறந்த இடமும் நல்ல இடம், தவழ்ந்து வந்ததும்
சோழ நாடு சொல்லவே வேண்டியதில்லை. ஆனால் என் மேலே நீ வந்து இப்போ படுகின்ற பொழுது ஒரு தீ காற்று போல இருக்குது, இது எங்கே நீ பழகுன என்று சொல்லி தென்றலை பார்த்து கேட்கிறார். ஆமாம், மாருதம் என்று சொல்லி. தமிழ் இனிமை, ஆமாம், இனிய மொழியாதல் தமிழ் மொழிக்கு காரண பெயர் வந்து தமிழ் மாருதம் அப்படின்னு சொல்லி சொல்றார். தமிழ் தளிய சாயல் என்று சொல்லி அதை சொல்றாருங்க. திருமூலர் தமிழ் கற்க வந்தது புதிய மலைக்குத்தானுங்க. திருமூலருடைய வரலாறு என்னன்னா, கைலாயத்தில் இருக்கிற பொழுது அகத்திய முனிவர் அவரெல்லாம் அகத்திய முனிவரிடத்துல தான் அவர் கத்துக்கிறார். அவர் தான் அவருக்கு குருநாதர். அவர் அகத்திய முனிவரை பிரிந்து பல நாள் ஆகிவிட்டது. அகத்திய முனிவர் பெருமானுடைய திருக்கல்யாணத்தில் வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்ததுனால அது சமன்படுத்துறதுக்காக வர்றார் இல்லைங்களா. சிவசமானவர் அப்படின்னு அவருக்கு ஒரு பெயர் உண்டுங்க. சிவசமம் அப்படிங்கிறது அகத்திய முனிவர் தான் அதை சமன்படுத்துறார் இல்லைங்களா. அவரை வந்து இங்கேயே புதிய மலையிலேயே தங்கிடுறார். அப்படி புதிய மலையிலே தங்கி இருக்கக்கூடிய அகத்தியரை மீண்டும் வந்து பார்க்கறதுக்காகத்தான் சுந்தரர் கைலாயத்திலிருந்து வர்றார். சுந்தரராக வர்றார். யாரு? திருமூலர். அவருடைய பெயர் கைலாயத்தில் என்னன்னா சுந்தரனார் அப்படின்னு பேருங்க. அப்படி வருகின்ற பொழுதுதான் அந்த இடையனுடைய உடம்புல புகுந்து அவர் அங்கேயே தங்கியது. அப்ப அகத்திய முனிவர் தான் திருமூலருக்கே குருநாதர். அகத்திய முனிவர் தான். ஆமாம், அகத்திய முனிவர் தான் அங்க அந்த இதுல புதிய மலையில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எமது இறைவனுடைய மலையிலே பிறந்தனை ஆதலின் அந்நன்மை புரியாமல் எனக்கு இடையூறு செய்தல் ஆகாது என்று சொல்லி சொல்றாருங்க. சிறந்தனை நீ புகுந்த இடமானது நீர்நாட்டில் புறம்பனைத்தடம் காவிரி கால்களாய் பிரிந்தோடும் நீர்களாலும் என்று சொல்லி, இந்நீர் தெய்வத்தன்மை பொருந்தியதால் நீ பிறந்த மலையத்தை போலவே இதுவும் தெய்வத்தன்மை வாய்ந்தது. அப்படி இருக்கிற பொழுது எப்படி வந்து நீ வந்து இந்த மாதிரி அனல் நெருப்பு காற்றாக நீ வந்து வீசுகிறாய் என்று சொல்லி அவருடைய உணர்வு அப்படி இருக்குது. நம்பிகள் சொல்பவை அன்றிரவு ஆரூர் பெருமான் திருவருள் செய்கின்ற வரையில் நிகழ்ந்து கொண்டிருந்த வாதலின் என்பார் என எதிர்கால வினை முடிச்சு. இப்போ வந்து நம்பிகளுடைய மனநிலையை ஒருவாறு இப்படி சொல்லியிருக்காரா. அடுத்து பரவினாச்சியருடைய மனநிலை எப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்து இதிலிருந்து பரவினாச்சியார் இன்னதன்மைய பின்னும் இயம்புவான் மண்ணு காதலனாகிய வள்ளல் பால் தன்னரும் பெற நெஞ்சு தயங்கப்போம் அன்ன மன்னவள் செய்கை அறைகுவாம். இப்ப பரவியாருடைய செயல்களை எல்லாம் சொல்ல போறேன்னு சொல்லி செய்கிற பெருமான் சொல்ல. இதுவரைக்கும் சுந்தருடைய செயல்களை சொல்லிட்டு வந்தோம். இப்ப பறவையாருடைய செயல்கள் எப்படி இருந்தது அப்படிங்கறத சொல்றார். இவை போன்ற மொழிகளை மேலும் சொல்வதற்கு பொருந்திய காதலையுடையராகிய அருட்குடையாளராம் நம்பிகளிடத்தே தனது பெறற்கரிய மனம் பின்னின்று தயங்கி வர முன் சென்றவராகிய அன்னம் போன்ற பரவினாச்சாரது செயலின் திறங்களை இனி சொல்வோம் என்று சொல்லி, இன்னத்தன்மையை பின்னும் இயம்புவான் மண்ணு காதலன் என்று சொல்லி சொல்றாரு. காதலனாகிய வள்ளல் ஏனையோர் காதல் போல் அவரது காதல் தம்பொருட்டன்றி உலகிற்கு வரையாது கொடுக்கும் வள்ளல் தன்மைக்காக நிகழ்ந்ததாதலில் காதலனாகிய வள்ளல் அப்படின்னார். அதாவது எல்லாரும் காதல் செய்வது போல அல்ல சுந்தருடைய காதல். நாமெல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணுலகத்துக்கு வந்தவர். மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல்மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார். இந்த ரெண்டு பெண்களை பார்த்ததே நம்ம செஞ்ச ஒரு பெரிய தவங்க. நமக்கெல்லாம் திருத்தொண்ட தொகை கொடுப்பதற்காகத்தான் இந்த மண்ணுலகத்துக்கு வர்றாரு. அப்படி அந்த ரெண்டு பெண்களை பார்க்க செய்ததே சிவபெருமான் தான். ஏன்னா தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை கீழே அனுப்புறதுன்னா அதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லைங்களா. அதுக்கு அந்த காரணம் தான் அவரு செக்கிழ பெருமான எப்படி சொல்றாருன்னா, காதல் மாத அத போதுவார் அவர் மேல்மனம் போக்கிட அப்படின்னார். அப்படின்னா அவர் பார்க்கல, அந்த மனதை போக செய்தது சிவபெருமான் இல்லைங்களா. அப்படி பார்த்த உடனேயே சாமி என்ன சொன்னார் அப்படின்னா, நீ வந்து அந்த பெண்கள் வாழ் மனம் போக்கினை மெல்லியலாருடன் காதலினும் கலந்து அணைவாய் அப்படின்னார். நீ அந்த பெண்களை பார்த்துட்டு சுந்தரா உனக்கு இங்க வேலை இல்லை, பார்க்க வச்சதே அவரு தான், இங்க வேலை இல்லை, அடுத்து மண்ணுலகத்தில் போய் அந்த ரெண்டு பெண்கள் பால் இன்பம் அனுபவித்து அதற்கு பின்னாடி வான்னு சொன்ன உடனேயே அவர் ஒன்றும் மகிழ்ச்சி எல்லாம் அடையலை. சரி சாமி தானே அனுப்புறாரு, அந்த ரெண்டு பெண்களையும் பார்த்துக்கலாம், மண்ணுலகத்தில் போய் நமக்கு என்ன வேணுமோ அதை சாமியே கொடுப்பாரு, ஏன்னா சாமி தானே வர சொல்றாரு. அப்படியெல்லாம் அவர் நினைக்கல. அவர் என்ன நினைச்சாருன்னா, செய்ய சேவடி நீங்கும் சிறுமையன் என்ன சொல்றார். இந்த மாதிரி ஒரு திருவடி கிடைக்கிறது பெரிய கஷ்டம் இல்லைங்களா. யாருக்கும் கிடைக்காத திருவடி எனக்கு கிடைச்சிருக்குது, மீண்டும் மண்ணுலகத்துக்கு போக சொல்றீங்களே சாமி. இந்த மண்ணுலகம் எப்படிப்பட்டதுன்னா மயக்கத்தை தரக்கூடியது,
அந்த மாதிரி நான் வேறொரு பெண்ணிடத்தில் என் மனம் மயங்குகின்ற பொழுது நீங்கள் என்னை தடுத்தாட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். ஆமா, அதான் சொல்றார், மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே என்னை தடுத்தாட்கொள். அதுதான் அந்த திருமணத்துல தடுத்தாட்கொண்டது. அப்ப சுந்தரர் பெருமான் திருவடியின் விட்டு பிரிவதற்கு மனம் இல்லை அவருக்கு. செய்ய சேவடி நீங்கும் சிறுமையன் அப்படின்னு, செம்மையான இந்த திருவடியை விட்டு நான் போறேனே என்று வருந்தி தான் கீழே வர, மகிழ்ச்சியோடவெல்லாம் வரல. அப்படி வந்ததுனாலதான் 18 வயசுல எல்லாம் துறக்க முடியுமான்னு யோசனை பண்ணி பாருங்க. 80 வயசு ஒருத்தர் போய் பார்த்தனாங்க, நல்ல மனிதர் அவர், பாவம், எந்த தப்பு சொல்ல முடியாது. 96 வயசு, இன்னும் சிவபூஜை பண்ணிட்டு இருக்கிறார் பெருந்துறையில். எங்களுக்கெல்லாம் திருக்கூட்டத்துக்கு முன்னோடியாக இருந்தவர். நாங்கள் போய் பார்த்தோம். பார்த்துட்டு, ஐயா 100 வயசு வரைக்கும் நீங்கள் நல்லா இருக்கணும், நாங்கள் உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னால் அவர் என்ன சொல்லார், அதெல்லாம் எதுக்கப்பா, நமக்கு போதும் வேல்சாமி வாழ்ந்ததுன்னு எனக்கு சொல்லலை, 100 வயசு வரைக்கும் இருப்பேனா அப்படிங்கிறாரு. அப்படின்னு 100 வயசு வரைக்கும் இருக்கலான்னு ஆசை இருக்கு. அந்த அம்மாவும் இருக்கிறாங்க, 2 பேர்த்தையும் அப்படியே கட்டல் உட்காந்துருந்தாங்க. போனோன்னு பார்த்தா எங்களுக்கு அப்படியே சிவபெருமான் பார்வதி பார்க்குற மாதிரி இருந்தது. அவருக்கு எங்களை பார்த்தோன்னா ஆசை, அப்படி வாங்க 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 வாங்கிட்டு, நீங்கள் எனக்கு திருநீர் பூசணும்னார். நீங்கள் தான் எனக்கு திருநீர் பூசணும் அப்படின்னா, இல்லை நீங்கள் எங்களுக்கு திருநீர் பூசணும்னு சொல்லி அப்புறம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தான். அவர் சொல்கிறாரு, போதும் எனக்கு 96 வயசு ஆயிடுச்சு, நீ என்ன நான் சாதிக்க போகிறேன்னு சொல்லலை. என்ன சொல்கிறாருன்னா, 4 வருஷம் இருந்துருவனா அப்படிங்கிறாரு. அப்படின்னு 100 வயசு வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் சுந்தரர் எப்படி தெரியுங்களா, ஏன் சுந்தரர் நாம தலைவராக எடுத்துக்கணுங்கிறதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. 2 அழகான பெண்கள், அதாவது தேவலோக பெண்கள் இல்லைங்களா. பறவை நாச்சியாருடைய அழகு சொல்லவே தேவையில்லை, சங்கிலி நாச்சியார் அதை விட அழகு. 2 தேவலோக பெண்கள் இருக்கிறாங்க. மற்றபடி பொருளாதாரத்துக்கு பிரச்சனையே இல்லை, சிவபெருமானே கொடுக்கிறாரு. சேரமான் பெருமான் நாயர் மூட்டை மூட்டையா கட்டி அனுப்புறாரு. நானா நீயான இவங்க 2 பேருக்குள்ள போட்டி கொடுக்கறதுக்கு இல்லைங்களா. இது மாதிரி ஒரு வாழ்க்கை யாராச்சும் கிடைக்குமா சொல்லுங்க. அதாவது பொருள் கொடுக்கறதுக்கு 2 பேர் இருக்கு. சிவபெருமான் ஒரு பக்கம், சேரமான் பெருமாள் நாயனார் ஒரு பக்கம், அரசர் ஒரு பக்கம், சாமி ஒரு பக்கம். ஆனா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கிற பொழுது 18 வயசுல அவர் திருவஞ்சை களத்துல போய் பெருத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தேன் அப்படிங்கிறாருன்னா, அவர் என்ன, நம்ம எப்படி வச்சு அவரை கொண்டாடணும்னு முதல்ல நம்ம நினைச்சு பாருங்க. அதாவதுங்க, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு உண்ணா நோன்பு இருக்கிறோன்னு வச்சுங்களேன், சோத்துக்கு இல்லாமல் கிடைக்கிறவன் உண்ணா நோன்பு இருக்கிறது பெருசு இல்லை. எல்லாம் இருந்து சாப்பிடாம இருக்கிறது தான் அதுக்கு பேர் தான் உண்ணா நோன்பு. அதே மாதிரி எல்லாம் இருந்து துறக்கிறான் பாருங்க, அவன் தான் துறவிய வழிய. எல்லாரும் சேர்ந்து வெளியே முடிக்கிட்டு ஓடுறான் பாரு, அவனுக்கு பேர் துறவி இல்லை. இப்போ சுந்தரருக்கு என்ன இல்லை, எல்லாம் இருக்கு. சிவபெருமானே தோழர், சேரமான் பெருமான் நாயனார் அரசர் ஒரு தோழர், 2 பெண்கள் இருக்கிறாங்க. 2 பேர்த்துக்குள்ள எந்த, அதுவும் பரவினாச்சியார் எல்லாம் நினைச்சாங்க, எங்களையும் நினைந்து இங்க அருள் செய்ததோ. அதாவது கணவன் தானுங்க, போனா கொஞ்ச நாள் கழிச்சு வராரு அப்படின்னா, அவருக்கு வீட்டுக்கு வந்தோம்னா அந்த அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, பரவினாச்சியார், எங்களையும் ஒரு பொருளா நினைச்சு நீங்க வந்தீங்களே, நாங்க செஞ்ச ஒரு பெரிய தவம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, எப்படி அவங்க வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத நாம கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். அப்படியெல்லாம் இருந்த வாழ்க்கையை விட்டுத்தான் அவர் விருத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொழிந்தேன்னு சொன்னாரு. இனி சுந்தரனுக்கு மண்ணுலகத்தில் வேலை இல்லை, அந்த தேவரையெல்லாம் வர சொல்லுங்கப்பா அப்படின்னாரு. எல்லாம் ஓடி போய் நின்னாங்க கையை கட்டி. யாரு? திருமால், பிரம்மா, இந்திரன் எல்லாரும் போய் அப்படி சாமி அப்படின்னு நின்னாங்க. இந்த வெள்ளை யானையை அழைச்சிட்டு எடுத்து கூட்டிட்டு வந்து நம்ம சுந்தரனை மேலே ஏற்றி அனுப்பிச்சுடுங்க அப்படின்னாரு. ஏவல் அப்படின்னு நின்னாங்களாம். போய் திருமால் பிரம்மன் எல்லாம் சுந்தரன் போய் ஏவல் அப்படின்னு, அப்படி ஏவல் என்ன, நாங்கள் உங்களுக்கு பணி செய்ய வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எவ்வளவு பெரியவராக இருப்பார் சுந்தரர். அதுதான் சுந்தரர்கிட்ட நமக்கு பிடித்தது. 2 பெண்களை திருமணம் செய்தார் அப்படிங்கிறது முக்கியம் அல்ல. 18 வயதுல 2 பேரையும் துறந்து போனார் பாரு, அதுதான் முக்கியம். யாராலும் செய்ய முடியாத ஒரு செயல். அதனால சுந்தரருடைய நிலை அப்படி. பரவினாச்சியாரும் ரொம்ப உயர்ந்தவங்க தான் சொல்றாரு. ஆமா, இப்படி இவை போன்ற தன்மையுடைய மொழிகளை மேலும் சொல்வதற்கு பொருந்திய காதலையுடையாராகிய அருட்குடையாளாராம் நம்பிகளிடத்தே தனது பெறற்கரிய மனம் பின்னின்று தயங்கி வர முன் சென்றவர. இப்ப நம்பிகள் இடத்துல அவங்க மனம் போயிடுச்சான். யாரு? பறவையாருடைய மனசு நம்பிகள் கிட்ட போயிடுச்சு. அங்கிருந்து திரும்பி வர்றதுக்கு தயங்கி வருதான் அந்த மனசு. வர்றதுக்கு மனசு இல்லை, நம்பிகள் இடத்துலயே அப்படியே இருக்கிறாங்க. அப்படி தயங்கி வர முன் சென்றவராகிய அன்னம் போன்ற பறவை நாச்சாரது செயலின் திறன்களை இனி சொல்வோம். அப்படி அன்னம் போன்ற
அந்த பறவை நாச்சியாரது செயலின் திறங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். பறவை நாச்சியாரை பற்றி பெருமான் எப்படி சொல்றாருங்க? சேக்கிழ பெருமான், அண்டர்பிரான் திருவருளால் அயலறியா மனம் விரும்ப பண்டை விதி கடையோட்ட பறவையாரும் கண்டார் அப்படின்னார். அம்மா வந்து அப்படி பறவைங்க போறவங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது இல்லை. அம்மாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆரூர் பெருமான் மட்டும்தான், வேற யாரும் கிடையாதுங்க. திருவாரூர் பெருமானை தவிர யாரும் தெரியாது அந்த அம்மாவுக்கு. அப்படி இருந்த அம்மா. இல்லைன்னா சாமி 2 முறை தூது போவாரா? அந்த மண்ணெல்லாம் முதிக்கிறதுக்கு நாம பல பிறப்புகளில் தவம் செஞ்சிருக்கணுங்க. எத்தனை அடியார்கள் போயிருப்பாங்க நினைக்கிறீங்க நீங்க? ஆரூருக்கு போவாங்க, கோயிலுக்கு போவாங்க, விழுந்து வணங்குவாங்க, வந்துருவாங்க. பறவை நாச்சியாருடைய இல்லத்துக்கு நாம போனதுதான் பெரிய சிறப்பு. இன்னும் மழை இல்லைன்னா அங்கேயே புராணம் சிந்திச்சிருக்கலாம். அந்த வாய்ப்பு சாமி கொடுக்கல நமக்கு. எவ்வளவு பெரிய பாக்கியம். வந்தவங்கெல்லாம் உண்மையிலே பெரிய புண்ணியவான். உங்களால தான் நானும் பார்க்க முடிஞ்சுன்னு நான் நினைச்சுக்கிறேன். உங்களுக்கு பின்னாடி வந்ததுனால எனக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது. ஆமா, உண்மையிலேயே பெரிய வேலைங்க. சிவபெருமானே தூதம். இந்த அவர் யாரு? இந்த பிரபஞ்சத்தினுடைய தலைவர் இல்லைங்களா? அவரே அந்த கால்கடுக்க தூது போறாருன்னா அந்த அம்மா எவ்வளவு தவம் செஞ்சிருக்கணும் இல்லைங்களா? அதான் பறவை நாச்சியாருடைய சிறப்புங்க. அப்படிப்பட்ட அம்மா வந்து இப்ப எப்படி அந்த துன்பத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாரு. காதலனாகிய வள்ளல் அப்படின்னாரு. காதலன் சொல்ல சுந்தரரை, காதலனாகிய வள்ளல். அத சுந்தரமூர்த்தி சாமிகளை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு நம்ம பல பிறப்புகள்ல தவம் செஞ்சிருக்கோம். ஆமா, அத காதலனாகிய வள்ளல். ஏனையோர் காதல் போல் அவரது காதல் தம்பொருட்டன்றி உலகுக்கு வரையறாது கொடுக்கும் வள்ளல் தன்மைக்காக நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்ற. தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவான். தேசம் உய்ய, இந்த உலகம் உய்யும்படியாக. வள்ளல்லாம் நம்பிகள், வரையறாது கொடுப்பவர் வள்ளல்ங்க. தயங்குதல் மன வேகம் என்னும்படி விரைந்து தொடர்ந்தே வரும் தன்மையுடைய மனம். அவ்வாறு விரைந்து வராமல் பின்தங்கி வருதல் வள்ளல் பால் சென்ற நெஞ்சு திரும்பி வர பின்னடைந்தது என்கின்ற சொல்லி தான் முன்னர் பூங்கோயில் போய் புகாராயினும் தமது மனம் நம்பிகளிடத்தை சிறிது தயங்கி போந்தது. அம்மா கோயிலுக்குள்ள போனாலும் கூட அம்மாவுடைய மனம் எங்க இருக்குதுப்பா சுந்தரர்கிட்ட அப்படி இருக்கு. மெதுவா தான் வருதான். அதுங்க நம்முடைய மாதவ சிவஞான முனிவர் மாபாடி ஆசிரியர் அவர் சொல்வாருங்க. என்ன சொல்லாருன்னா, சுந்தரரை அதாவது குல தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு மனத்தை சிறைவு செய்து வல்வழக்கிட்டு ஆட்கொண்ட ஓனை கொண்டே இருமணத்தை கொண்டரளி பணிகொண்ட வல்லாளன் அப்படின்னாரு. அப்படின்னா வல்லாளனா ரொம்ப கெட்டிக்காரன் அர்த்தம். ஒரு மனத்தை சிதைவு செய்து, அந்த தடுத்தாட்கொண்ட புராணத்தில் ஒரு கல்யாணத்தை யாரு நிறுத்தினாங்களோ அவங்கள வச்சு 2 கல்யாணம் பண்ணவர் யாரு? சுந்தரர். அவ எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனா இருக்கணும். யாரு திருமணத்தை நிறுத்தினாங்களோ அவங்கள வச்சு சிவஞான முனிவர் சொல்றாருங்க. என்ன சொல்றாருன்னா, அதை சொல்றாரு. ஒரு மனத்தை சிதைவு செய்து வல்வழக்கெட்டு ஆட்கொண்ட உவனை கொண்டே, உவன்னா பெருமான் பெரியவர், உவனை கொண்டே இருமணத்தை கொண்டரளி பணிகொண்ட வல்லாளன். 2 திருமணம் செஞ்சது மட்டுமல்ல, வேலை வாங்கினார் பாருங்க. யாரால முடியும்? மனைவிக்கு தூது போக சொல்ல முடியுமா சாமியை? நம்ம இறந்து கொண்டு வந்து சாமி கொடுப்பாரு நமக்கு. திருக்கச்சூர்ல இறந்து கொண்டு வந்து கொடுத்தாரு, தூது போனார், என்னவெல்லாம் செஞ்சார் பெருமான். அது இவர் வந்து சாமி வந்து இவரை துரத்திருக்கு. மலபாடிக்கு வர மறந்தானையோ அப்படின்னார். ஆலம்புலியில படுத்திருக்கிறார் சுந்தரர். ஆலம்புலியில் இருக்கிற சுந்தரர்கிட்ட கனவுல போய் சாமி சொல்லார், மலபாடிக்கு வர மறந்தனையோ, ஏப்பா திருமலம்பாடிக்கு வராத போயிட்டியே அப்படிங்கிறாருன்னா சாமி என்ன நினைக்கிறாருன்னா, சுந்தரம் எங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவானோ அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இது நம்மெல்லாம் வந்து நம்ம போனா போதுன்னு நினைப்பார் சாமி. இவன் தொந்தரவு தாங்க முடியல, போனா இவன் நல்ல அடியார ஒருத்தவனா வந்தானா பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாரு. ஆனா சுந்தரரை விட்டு போறதுக்கு சாமிக்கு மனசு இல்லை. அப்படி பின்னாடி யாரு ஃபாலோ பண்ணாங்கன்னா, சுந்தரன் ஃபாலோ பண்ணல, சிவபெருமான் ஃபாலோ பண்ணார். இப்ப நாமெல்லாம் சாமியை ஃபாலோ பண்ற மாதிரி சிவபெருமான் சுந்தரரை ஃபாலோ பண்ணாரு. ஆமா, அதுதான் பெரிய சிறப்புங்க. பல இடங்கள் அந்த மாதிரி பார்க்கலாம். அரும்பெறல் நெஞ்சு அப்படின்னாரு. அரும்பெறல் நெஞ்சு ஓம் அன்னம் அன்னம் அன்னவல் அப்படின்னு சொல்லி அன்னம் போன்ற நடையுடைய பறவை நாச்சியார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பறவையார் மனசு இப்ப சுந்தர்கிட்ட போயிருச்சு. பூங்கோயில்களுக்கு போனதுக்கு பிறகு கூட அந்த மனசு எப்படி வருதான்? தயங்கி 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 வருதான், மெதுவா வருதான். ஆமா, அதுங்க தாய்மனவர் சொல்றார், பல்லூலி காலம் பயின்று அரணை அர்ச்சித்தால் நல்லறிவு சற்றே நகும் அப்படின்னு. நமக்கு நல்லறிவு எப்போ வரும்னா, தாய்மனவர் சொல்றாரு, பல்லூலி காலம் பயின்று அரணை அர்ச்சித்தால், பல்லூலி காலம் பயின்று அரணை அர்ச்சித்தால் நல்லறிவு ஒரு கொஞ்சம் வருமா.
உடனே நமக்கு எல்லாம் வந்துடணும்னா எப்படி வரும்? அப்படின்னா நம்பிகள் எல்லாம் எத்தனை காலம் பெருமான வணங்கியிருப்பாங்க, பரவினாச்சார் எத்தனை காலம் வணங்கியிருப்பாங்க. தாய்மானவர் சொல்றார், நல்லூழி காலம் பயின்று அரணை அச்சிக்கின் நல்லறிவு சற்றே நகும் என்று தாய்மானவர் சொல்றாருங்க. ஆமா. அடுத்தது, கனங்கொண்ட மணிகண்டர் கடல் வணங்கி கணவனை முன் பெறுவாள் போல இனங்கொண்ட சேடியர்கள் புடைசூல எய்து வெறும் காதலோடும் தனங்கொண்டு தளர்மருங்கற் பறவையும் வன் தொண்டர்வாள் தனித்து சென்ற மனம் கொண்டு வரும் பெரிய மயல் கொண்டு தன்மணி மாளிகையை சார்ந்தால். அது வந்து தோழிகளோடு இருக்கிறாங்க அம்மா, அவங்களும் யாருக்கிட்டையும் பேசாமல் இருக்கிறாங்க. அந்த ஒரு மன வருத்த தோழியரோடு வந்து பறவையார் புதிதாக காதல். எப்பொழுதும் அம்மா வந்து தோழிகளோட தான் கோயிலுக்கு வருவாங்க. பூங்கோயிலுக்கு வருகின்ற பொழுது தோழியரோட வருவாங்க. இப்போ கூட இன்னொன்று சேர்ந்துருச்சு. என்ன சேர்ந்துருச்சு? காதலும் சேர்ந்துருச்சான். சேக்கிழ பெருமான் அதான் சொல்லார், இனங்கொண்ட சேடியர்கள் புடைசூல எய்து வரும் காதலோடும் தனங்கொண்டுனர். இதுவரைக்கும் தோழிகளோட தான் வந்தாங்க, இப்ப கூட காதலும் சேர்ந்துருச்சு. அதனால அம்மாவோட இது பாருங்க, மேகத்தின் தன்மை கொண்ட அழகிய திருநீல கண்டமுடைய தியாகரச திருவடிகளை வணங்க அந்த வணக்கத்தின் பயனாக பெற்ற அவரது திருவருளின் மூலம் கணவனை மேலே பெறுவோல் போல தம்மோடு ஒத்து வாழும் தன்மையுடைய தோழியர்கள் தம்மை சுற்றி வரவும் தம்மிடம் புதிதாய் வந்தடைந்த காதலுடனே தனபாரம் கொண்டு தளர்வுற்று இளநடையுடைய பரவியார் வன்கொண்டராகிய நம்பிகளிடத்தை தம்மையும் சேடியரையும் விட்டு தனியாக போய் திரும்பும் போது தமது மனமானது சேர்த்து கொண்டு வந்த பெரியதாகிய மயலையும் மேற்கொண்டவராய் தமது அழகிய திருமாலையை சார்ந்தார். அப்படியே அம்மா அவங்க வீட்டுக்கு நாம போனோம் இல்லையா, திருமாலைக்கு வராங்க. இப்போ கோயிலிருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க அம்மா. கனம் கொண்ட மணிகண்டனர், கனம்னா மேகம், அதாவது மேகத்தின் கருமை கொடை உலகம் காத்தல் முதலிய எல்லா தன்மைகளுக்கும் இருப்பிடமாதலால் வணங்கி கணவனை பெறுவாள் போல பறவையும் சூழக்காதலோடு மயலும் கொண்டு மாளிகையை சார்ந்தாள் என்று சொல்லி அன்னவரை என் கணவர் ஆவார் அவருகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம்னு சொல்லுவது மாதிரி அம்மா வந்து இப்ப சுந்தரர் தான் கணவனாக வர வேண்டும் என்று சொல்லி பெருமானிடத்துல அவங்க மனசு போகுது. முன்னே சென்று வணங்குவதற்கும் பின்னே கணவனை பெறுவதற்கும் இடையில் மாளிகை சார்தல் நிகழ்ந்ததாதலின் வணங்கினதாய் காரணத்தையும் பெறுவதாகிய அந்த காரியத்தையும் கூட்டுவிக்கும் தொழில் போல் அமையப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தனம் கொண்டு தளர் மருங்கள் அப்படின்னா முன்னரே பனைத்ததோடு தனங்கள் காதலினால் பின்னரும் பனைத்த காரணத்தால் மேலும் தளர்ந்த இடை இதெல்லாம் வந்து அவங்களுடைய உருவத்தை சொல்றார். தனித்து சென்ற மனம் இனமான சேடியர் புடைசோல தாம் செல்லினும் தமது மனம் தனித்து அயர்வால் போயிற்று. அம்மா மட்டும்தான் தோழிகளோட வராங்களே ஒழிய மனம் நம்பிகளிடத்துல இருக்கு. பறவையும் நம்பிகள் தேவாசிரியனை சார்ந்தது போல பறவையும் மாளிகை சார்ந்தால் என. இப்ப அம்மாவுக்கு தனியா மாளிகை இருக்கு, அவங்க மாளிகைக்கு போயிட்டாங்க. சுந்தரர் எங்க போவாரு? அடியார் இருக்கக்கூடிய தேவாசிரி மண்டபத்துக்கு தான் போவார், தேவாசிரியனுக்கு போறாரு. சீரடி மேல் நூபுரங்கள் அறிந்தன போல் சிறிதளவே ஒலிப்ப முன்னர் வேறொருவருடன் பேசால் மெல்லாடி ஒதுங்கி மாளிகையின் மேலால் ஏரி மரகதத்தூன் அத்திலங்குமணி வேதிகையின் அலங்கொள் பொற்கான் மாறின் மலர் சேர்க்கை மிசை மணி நிலா முன்றின் மருங்கிருந்தால் வந்து, அதாவது தமது சிறிய பாதங்கள் மேலே சிலம்புகள் அவரது மனத்தினுள்ளே நிகழ்ந்த நிகழ்ச்சியை அறிந்து கொண்டன போல் அதற்கு தக்கவாறு மெல்ல சத்திக்க. இந்த சிலம்போசை கூட ரொம்ப மெதுவாக அதை காலில் சிலம்பு அணிஞ்சிருக்கிறாங்க. அந்த ஓசை கூட அம்மாவுடைய மனசு நோக்கக்கூடாதுன்னு ரொம்ப மெதுவாக சத்தம் இட்டுச்சான். ஏன்னா அது அவங்களுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி மெதுவாக சத்திக்க தம்முன் நிற்கும் வேறு ஒருவருடனும் பேசாதவராய் மெதுவாய் அடிமேல் அடி வைத்து சென்று மாளிகையின் உப்பரிகை மேல் ஏறி போய் வீட்டில் ஒரு மாளிகை இப்போ நாம பார்த்த வீடு இல்லை, அது நிறைய மாளிகையில் இருக்கக்கூடிய வீடுன்னு பெரிய புராணத்தில் வருது. அப்படி மாளிகைக்கு மேலே ஒரு முற்றத்தில் போய் இருக்கிறாங்க. மரகதத்தால் அமைந்த தூண்களுடன் விளங்கிய அழகிய திண்ணையின் மேல் ஒப்பற்ற பூப்படுக்கை மீது அழகிய நிலா முற்றத்து நிலைகளை வந்து வீற்றிருந்தார். நிலவு அப்படி முற்றத்துல ஒரு பூப்படுக்கையின் மேல அப்படி வந்து அம்மா படுத்திருக்கிறாங்க. நூபுரங்கள் அறிந்தன போல் சிறிதளவு ஒலிப்ப என்று சொல்லி பறவையாருடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி அந்த சலங்கை ஓசை இருந்தது என்று சொல்லி சொல்றாருங்க. மெல்ல அடியொதுங்கி தமது தலைவருடைய உளவை அறிந்த பணியாளர் அதனை எவ்வாறு பாதுகாத்து நடந்து கொள்வார்களோ அதுபோல் சிலம்புகளும் பறவையாரது மனநிலைக்கு ஏற்றவாறு
இருந்தது என்று சொல்லி, இச்சமயம் நாம் பேரொழி செய்து பிறர் கவனத்தை அழைக்காமலும் வருந்தி இறைவிக்கு மேலும் வருத்தம் தராமலும் அடக்கி ஒழுக வேண்டும் என்பன போல அந்த ஒளி மெதுவாக இருந்தது என்று சொல்லி, வேறொருடன் பேசால், வேற யாரோடமும் அம்மா பேசல, அப்படி மெதுவாக மெல்ல நடந்து மேலே போய் முற்றத்தில் மரகத தூணத்தை இலங்கும் மணிவேதிகை என்று சொல்லி, மரகத தூண்களாம், அந்த தூண்களெல்லாம் எப்படி மரகத தூண்களால் ஆன ஒரு மாளிகை பரவினாச்சியார் இருக்கிறாங்க. நலங்கொள் பொற்கால் மாறில் மலர் சேர்க்கை என்று சொல்லி, நன்றாய் அமைக்கப்பெற்ற பொற்காலினுடைய ஒப்பற்ற புதுப்பூக்கள் பரப்பிய படுக்கை என்று சொல்லி எல்லாம் இப்படி அம்மா வந்து அங்க போய் இருக்கிறாங்க. அவ்வளவில் அருகிருந்த சேடிதனை முகநோக்கி ஆரூர் ஆண்ட மைவரவு கண்டரை நாம் வணங்கப்போ மறுகெதிர் வந்தவர் ஆர் என்ன இவ்வுலகில் அந்தனராய் இருவர் தேடொருவர்தாம் எதிர் நின்று ஆண்ட சைவ முதல் திருத்தொண்டர் தம்பிரான் தோழனார் நம்பி என்றால். இப்பதான் அம்மா யாருன்னு கேட்கறாங்க. இப்ப பார்த்தாச்சு, மனசெல்லாம் அங்க போயாச்சு. போனதுக்கு பிறகு கூட வரக்கூடிய தோழிகள்கிட்ட அம்மா கேட்கும், நம்ம பெருமான ஆரூர் பெருமான வழிபாடு செய்ய செல்லுகின்ற பொழுது எதிரில் ஒருத்தர் வந்தாரு, அவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த இடத்துல தான் வந்து சைவ முதல் திருத்தொண்டர் தம்பிரான் தோழர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படின்னா சைவத்தினுடைய திருத்தொண்டர் முதல் திருத்தொண்டர் யாருன்னா நம்பிகள் தாங்க. அவர் யாரு? சிவபெருமானுடைய தோழர் என்று சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அதான் இந்த இடத்துல அவ்வளவில் இருந்த சேடிதனை முகநோக்கி அந்த பக்கத்தில் இருந்த தோழியை பார்த்து, திருவாரூரை ஆளும் நீலகண்டராகிய தியாகேச பெருமானை நாம் தொலைச் செல்லும் போது வழியில எதிரில் வந்தவர் யாவர் என்று பறவையார் கேட்க, அந்த கூட வந்த தோழிகள் சொல்றாங்க பாருங்க, இவ்வுலகில் அந்தனராய் இருவர் தேடு ஒருவர் தாம் எதிர் நின்று ஆண்ட அவரே பிரம்மன்மால் முதலிய பெருந்தவர்களுக்கும் காணுதற்கரியாராகிய ஒருவர் சிவபெருமான் இந்த உலகிலே அந்தனராய் உருக்கொண்டு வந்து மாறுபட்டார் போல காட்டி நின்று வழக்கிட்டு ஆட்கொள்ளப்பட்ட சைவ முதலாம் திருத்தொண்டராயும். சாமி எப்படி வந்து ஆட்கொண்டார்? அந்தனர் போல வந்துதானே வெண்ணையில் ஆட்கொண்டார். வந்து திருமண கோலத்தில் இருந்த நம்பிகளை வந்து அப்படி ஆட்கொண்டார் இல்லைங்களா? எப்படி ஆட்கொண்டார்? ஆவது கேள்வின் மறையோர் என் நாவல் நகல் ஊரான் என் அடியான் இது நான் மொழிவது என்று சொல்லி எல்லாரும் இருக்கக்கூடிய சபையில வந்து இவன் என்னுடைய அடியவன் என்று சொல்லி ஆட்கொண்டார். அதைத்தான் இங்க சொல்றார். அந்தனராக இந்த உலகத்துல அந்தனராக வந்து திருமாலும் பிரமனும் தேடி காண முடியாத பெருமான் சிவபெருமான் இல்லையா? அப்படிப்பட்ட பெருமான் அந்தனராக வந்து ஆட்கொண்டு அவரை தோழராக கொண்ட சைவ முதல் திருத்தொண்டர் அப்படின்னா எப்படி அறிமுகப்படுத்துறாங்க பாருங்க. சைவ முதல் திருத்தொண்டர், அது மட்டுமல்ல தம்பிரான் தோழனார் அப்படின்னா. அப்புறம் நம்பி, அவருடைய பெயர் நம்பி, அவருடைய பெயர் நம்பி. அவர் யாரு? சிவபெருமானுக்கே தோழர். அது மட்டுமல்ல சிவபெருமான் அந்தனராக வந்து ஆட்கொண்ட பெருமையுடையவர். இப்படி எல்லாம் அந்த பெண்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. தோழியர் அப்படின்னா தலைவனை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க தோழிகள். இப்ப இவங்க யாருகிட்ட கேட்க முடியும்? தோழிகள் கிட்ட தான் அது யார் அப்படின்னு சொல்லி கேட்க முடியும். இப்ப சுந்தரர் தெரிஞ்சிட்டார், இந்த அம்மா யார் அப்படின்னு தெரிஞ்சிட்டார். இப்பதான் இவங்களுக்கு தெரியுது. மனசு மட்டும் அந்த பக்கம் போயிருக்குது, ஆனா யாருன்னு தெரியல. இப்ப தெரிஞ்சிட்டாங்க. அருகிருந்த சேடியார் பலரும் தனித்த போதும் உடனிருக்கும் உரிமை பெற்று கூட இருந்த பாங்கின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எப்பொழுதும் கூடவே ஒருத்தி இருப்பான். மற்ற கோயிலுக்கு போற பொழுது வர பொழுது நிறைய பேர் வருவாங்க, ஆனா கூடவே இருக்கக்கூடியது ஒருத்தி இருப்பான். அவங்ககிட்ட தான் எல்லாம் பகிர்ந்துக்குவாங்க இல்லையா? அந்த பெண் தான் எல்லாமே சொல்றான். அதுவரையும் வேறொருவருடன் பேசாமல் இருந்த பறவையார் மேலும் மனம் ஆற்றாமையாலும் அப்போது தனித்து அருகிருந்த பாங்கின் உரிமையாலும் சேடியை நோக்கி தமது மனத்தை வெளிப்படுத்தும் முறையில பேசி எதிர் வந்தவர் யாவர் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆரூர் ஆண்ட தியாகேசர் ஆனதால் ஆட்சி அரசுரிமை ஆயிற்று என்பார் ஆண்ட என்று சொல்லி சொல்றாரு. போமருகு எதிர் வந்தவர் அப்படின்னு சொல்லி நாம போகின்ற வழியிலே அதில் குறுக்கிட்டு அதிலிருந்து மனமாற்றத்தை தக்கவாறு எதிரிலே போந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்பதான் வந்து சொல்றாங்க சைவ முதல் திருத்தொண்டர் என்று சொல்லி, சைவத்திறத்திற்கு அடிப்படையான பெருந்தொண்டர் பூத பரம்பரை விளக்கும் பெருமையுடையார் என்னை தொண்டர்கள் இறைவனை தாம் பற்றி இருப்பாராக. இவர் மறுக்கவும் இறைவனால் விடாது வலிந்து பற்று பெற்று கொண்டு செய்யும் தன்மையாலும் திருத்தொண்ட தொகை அருளிய அந்த அடியார் பெருமை விளைக்கும் முதல்வராயினமையாலும் முதல் திருத்தொண்டர் என்பது சைவ முதல் ஆதிசைவர் என கூறுவார் முண்டு என்று சொல்லி. அதாவது இப்ப நம்மெல்லாம் பெருமான போய் வழிபாடு செய்யறோம், ஆனா அவர் அப்படியல்ல. தான் வந்து மறுத்து செல்லவும் பெருமான் விடாத அவரை பற்றியதுதான் ஒரு பெருமை. நம்ம பெருமான் திருவடியை போய் பற்றுகிறோம், ஆனா
சிவபெருமான் இவரை விரும்பி ஆட்கொண்டது அப்படிங்கிற ஒரு பெருமை. அதனால அவருக்கு பேரு சைவ முதல் திருத்தொண்டர். அது சைவ முதல்னா ஆதி சைவருங்க அப்படிங்கிறதும் ஒரு ஆதி சைவ கோத்தரத்தில் வந்தவர். அதனால சைவ முதல் அப்படிங்கிறது ஆதி சைவர் அப்படிங்கிறதும் ஒரு பொருள் உண்டு. அதன் மாதிரி நம்பி என்று கூறுவதால் பெறப்படுதல் குறை அன்று என்கின்ற சொல்லி தம்பிரான் தோழனார் திருத்தொண்டரை அன்றி தோழரும் ஆகியுள்ளார். தம்பிரான் உமக்கு நாயகராக ஆரூர் பெருமான் தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம் என்று அருள் செய்ததும் அன்றி மனக்கோலத்துடன் மண்மேல் விளையாடுவாய் ஆரூர் பெருமான் சொன்னது. ஏன்னா திருமண கோலத்துல தான் நாங்கள் உன்னை ஆட்கொண்டோம். அதனால எப்பொழுது நீ எப்படி இருக்கணும், திருமண கோலத்தோடவே இந்த உலகத்துல மண்ணுலகத்துல இருக்கணும் என்று சொல்லி பெருமானே சொன்னதுங்க. ஆமா, என அவருக்கும் பறவையாருக்கும் உள்ள இடையீட்டையும் உரிமையும் தகுதியும் குறிப்பித்தவாறு நம்பி அவரது மரபை குறித்தபடி எனவே பாங்கி தன் தலைமையின் உட்குறிப்பினையும் மன நெகிழ்ச்சியும் அறிந்தனலாதலில் அதற்கு தக்கபடி யார் என்ற கேள்விக்கு அவரது பேரடியாராம் பெருமையும் அவருக்கு தமக்கும் உள்ள உரிமையும் மரபினால் மனக்கு உரிமை உடைமையும் குறித்து அமைதியும் அழகும். அப்படின்னா அதாவது அந்த பெண் சொன்னதுலேயே எப்படின்னா உன்னை திருமணம் செய்யக்கூடிய அளவுக்கு அவனுக்கு தகுதி இருக்குன்னு அவன் மறைமுகமாக சொல்லிட்டான். என்னென்ன சொல்லியிருக்கிறா பாருங்க, சைவம் முதல் திருத்தொண்டர்னு சொன்னான், அப்புறம் தம்பிரான் தோழர்னு சொன்னான், பேரு நம்பின்னு சொன்னான். இதுக்கு மேல ஒரு தகுதி வேண்டியதில்லை. அதாவது அவ அந்த வாங்கி சொல்ற விதமே எப்படி இருக்குதுன்னா, நீ நினைக்கிறவ நீ யாரை நினைச்சிருக்கிறையோ அவன் உனக்கு தகுதியுடையவன் அப்படிங்கறது உணர்த்துற மாதிரி அவ சொல்லியிருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு 7:30 ஆயிடுச்சு. அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அடுத்த வாரம் திருமணமெல்லாம் வந்துடும் நினைக்கிறேன். திருமணமெல்லாம் வந்துடும். ஒரே பாட்டில் திருமணத்தை முடிச்சிருவாரு. நடந்த திருமணத்தை ஒரே பாட்டில் முடிச்சிடறாரு. நின்று போன திருமணத்தை 25 பாட்டு சொல்றாரு கருத்தாட்கொண்ட புராணத்தில். அதான் சேக்கிழார் பெருமான் ஒரே பாட்டில் முடிச்சிடுறாரு. சரி, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். என்றும் இன்பம் பெருகு முயல்வினால் ஒன்று காதலித்து உள்ளமும் வங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்மிகள் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் அங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகம்.